ஹலோ ஐடியர் குட்டி பசங்களா, பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு? செலிப்ரேட் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? வந்ததும் தெரில, போனதும் தெரில. 3-4 days லீவ் இருந்த மாதிரி இருந்தது, புசுக்குன்னு ஓடிடுச்சு. சரி சரி, நம்ம பஞ்சாயத்துக்கு வரும். அண்ட் JEE எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் இந்த செஷன்ஸ்ல எழுத போறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மை பெஸ்ட் விஷஸ். ஏதாவது மறந்து போற மாதிரி இருந்தாலும் ரொம்பலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஸ்டினை பார்த்த உடனே ஆன் த ஸ்பாட் எல்லாம் ஞாபகம் வந்துடும். சில், ரிலாக்ஸாக போயிட்டு எழுதிட்டு வாங்க. ஓகே, ஸோ கண்டென்ட்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை டுகெதர். ஏன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் திங்கி. ஸோ ஒட்டுக்காக அதை முடிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கும், செமி கண்டக்டர்ஸ். அதோட 12th காலி. அதுக்கப்புறம் 11th ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ரைட், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வில் கோ டு நியூக்ளியஸ். ஆட்டமோட ஒரு பேசிக் ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரியில ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஐடியா என்னன்னா, ஒரு டால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சின்ன தியரி கொடுத்தார். என்னது, நம்ம எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் அதை உடைச்சு நான் உடைச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கேன், டவுன் டு த ஃபைனஸ்ட் லெவல். சே ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு சாக் பீஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, 2ஆ உடைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நான் லெக்ஸி போட்டு அரைச்சு எடுக்கிறேன். ஒரு சின்னோண்டு ஃபைன் பார்ட்டிகிள் வரும். அதை இன்னமும் ஃபைனான அரைச்சா நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பவுடர் அளவுக்கு எனக்கு சின்னோண்டு பார்ட்டிகிள் ஒன்று வருது அப்படின்னு வச்சுப்போம். அதையும் நான் ஃபைனா டிவைட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நான் அந்த மாதிரி பிரிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும் போது அல்டிமேட்டா எனக்கு ஒரு I'll reach a point, அதுக்கு மேல அதை டிவைட் பண்ணவே முடியாது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நான் போய் நிற்பேன். ரைட், அதை தான் ஆட்டம் அப்படின்னு சொன்னார். தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் அவுட் ஆஃப் விச் எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப். அதுதான் டால்டன் ஆட்டம். பிரிக்கவே முடியாது அப்படின்னாரு. ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்துல என்ன முடிவாச்சு பாருங்க. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் மாடல், தாம்சன் மாடல். இங்க ஆட்டம்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்னு. இந்த மாடலுக்கு பேரே தர்பூசணி மாடல். இங்கிலீஷ்ல வேற சில பேர்லாம் கொடுப்பாங்க, பட் நம்ம வாட்டர்மெலன் தர்பூசணி மாடல்னு வச்சுப்போம். ஏன் இந்த மாடலுக்கு பேர் வந்தது, தர்பூசணி மாடல்னு பேர் வந்ததுன்னா, இப்போ தர்பூசணியை நம்ம வெட்டி பார்க்கும்போது சிவப்பு கலர் ஏரியா ஃபுல்லா இருக்கும், அதுல கருப்பு கலர்ல அதோட விதை அங்கங்க பிளான்ட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆட்டம்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஆனது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். ஆட்டம்ங்கிறது ஒரு முட்டை, அந்த முட்டையில பாசிட்டிவ் சார்ஜ் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. அதுல நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் அங்க போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. அதனாலதான் நமக்கு எலக்ட்ரான்ஸை மட்டும் வெளியே எடுக்க முடியுது, ஆனா புரோட்டான்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கதை. ஐ மீன், புரோட்டான் ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஆட்டம்ல இருந்து இந்த மாடல் சொன்னும் போது அந்த புரோட்டான்றதெல்லாம் ஐடியாவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க, எலக்ட்ரானை என்னால வெளியே எடுக்க முடியும், ஏன்னா அது குட்டியா அங்கங்க கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது மொத்தமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் JJ தாம்சனோட இந்த கதை. ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாங்க. என்னது, ரூதர்ஃபோர்ட் ஆல்பா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஒன் செக். ரூதர்ஃபோர்டு ஒரு ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாரு. பாருங்க, இதுதான் ரூதர்ஃபோர்டோட ஆல்பா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்வாங்க. அதாவது ஒரு டப்பாக்குள்ளார ஒரு ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை போட்டுக்கிறாரு. ரேடியம், பேசிக் ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ். இப்ப அதுல இருந்து ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வெளியே போயிட்டு இருக்கு. ஆல்பா, பீட்டா, காமா என்னங்கிறது நம்ம இப்ப அடுத்து நியூக்ளியஸ் சாப்டர்ல படிப்போம். ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் வெளியே போயிட்டு இருக்கு. இங்க ஒரு தின்னான கோல்டு ஃபாயில், நம்ம சாக்லேட்லாம் வாங்கும்போது அது மேல கோல்டு ஃபாயில் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன தின்னான மெல்லிசான, அதை விட மெல்லிசான கோல்டு ஃபாயில் ஒன்று. அதை சுத்தி ஒரு டிடெக்டர்னா என்ன, அதுல ஏதாவது ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் வந்து அடிச்சதுன்னா அது லைட் எரியும். ரைட், அந்த மாதிரி போட்டோ டிடெக்டர் மெட்டீரியல் எதுவும். இப்ப இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் இப்படி அனுப்பும் போது இங்க நல்லா பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ், இந்த பச்சை கலர் பாலை ஃபாலோ பண்ணீங்களா, மெஜாரிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ் நேரா போயிட்டு அங்க அடிச்சிருது. அந்த we have a gold foil. அது எவ்வளவு ஹெவியான ஆட்டம். கோல்டோட நியூக்ளியஸ் வந்து, கோல்டோட ஆட்டம் வந்து ரொம்ப டென்சிட்டி அதிகம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அதுக்குள்ள பூந்து போயிருது. எந்த வித டிஃப்ளெக்ஷனுமே இல்லை. நார்மலா ஒரு சொட்டு தண்ணியை நம்ம தரையில போட்டா அது பட்டு தெரிக்கணும் தானே, நார்மலா அது ஒரு பேப்பர்ல பட்டா கூட பட்டு தெரிக்கணும்.
ஆனா இங்க நம்ம யூஸ் பண்றது ஒரு கோல்டு ஃபாயில். பட் எல்லா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இல்ல, மெஜாரிட்டி 99% நேரா பூந்து போயிருது அப்படியே. இதுல இருந்து இவர் ஒரு கன்க்ளூஷன் வர, இந்த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் இருக்கும். கிளியரா தெரியலையா? ஹோல்ட் ஆன். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் இருக்கு பாருங்க. ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இங்க இருந்து நேரா போதா, மெஜாரிட்டி ஆனது நேரா போயிட்டு இங்க அடிச்சிருச்சு, அப்படியே டீவியேட்டே ஆகாம நேரா போயிடுச்சு. ஒரு சிலது டீவியேட் ஆகுது பாருங்க, இங்க ஒரு சிலது டீவியேட் ஆகுது. வெரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ்ல அடிச்சு அப்படியே ரிட்டர்ன் வருது. ஆனா வெரி ரேர் கேஸ் நேரா பட்டு அப்படியே 180 டிகிரி ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ரைட்? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னொரு தடவை ஃபாலோ பண்ணலாம் பாருங்க. இது ஆல்பா பார்ட்டிகல் எமிட்டர், கோல்டு ஃபாயில், இது டிடெக்டர். எனக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அடிக்கும் போது டிடெக்ட் பண்ணுது. ஸோ பார்ட்டிகல்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இங்க வந்துச்சு பாருங்க. வெரி ரேர் கேஸ், எப்பயாவது ஒரு தடவை தான் நமக்கு பார்ட்டிகல் இந்த இடத்துல 90 டிகிரி திரும்பும். ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் எப்பயாவது ஒரு தடவை தான் டர்ன் ஆகுது. திஸ் இஸ் த ஸ்டோரி. மைக்ரோஸ்கோபிக்கா பார்க்கும்போது அவரோட அசம்ஷன், அவர் என்ன ஒரு அசம்ஷனுக்கு வந்தாருன்னா, ஒரு ஆட்டம்ல மெஜாரிட்டி எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. ரைட்? ஒரு ஆட்டம்ல இருக்கிற மொத்த மாஸும் almost 99%, more than 99% of the mass is concentrated at the center. அதோட பாசிட்டிவ் சார்ஜும் கான்சென்ட்ரேட்டட் into the center. அதுக்கு தான் நியூக்ளியஸ் அப்படின்னு பேர் வைக்கிறார். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பத்தி எல்லாம் அவருக்கு தெரியல. அவர் ஜெனரலா என்ன சொல்றாரு? ஒரு ஆட்டம்ல மொத்த மாஸும் மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் அதோட சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. இதுதான் அந்த சென்டர். எலக்ட்ரான்ஸ் அதோட ரொம்ப தூரத்துல வெளியே சுத்தி 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 வந்துட்டு இருக்குப்பா. அதனாலதான் ஏன் ஆல்பா பார்ட்டிகல்ஸ், இந்த கோட் எல்லாமே ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாருங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படியே நேரா போயிருது. ரைட்? மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படியே நேரா போயிருது. ஒரு சிலது டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டார்க் கிரீன் பாருங்களேன். ஓகே, கிரீன் கலர். ஒரு சிலது நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. ரைட்? நார்மல் டிஃப்ளெக்ட் ஆகுதா? ரேர் கேசஸ்ல, வெரி வெரி ரேர் கேஸ்ல இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு பட்டு ரிஃப்ளெக்ட், இந்த ப்ளூ கலர் அடிச்சு அப்படியே ரிவர்ஸ் ஆல்மோஸ்ட் 180 டிகிரி ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கா? ரைட்? வெரி ரேர் கேசஸ்ல எனக்கு அடிச்சு ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கு இங்க. ஓகே, அப்போ இதுல இருந்து அவர் வந்த கன்க்ளூஷன் என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பூந்து போயிடுச்சு. ஸோ ஓவரால் அவர் இதுல இருந்து வந்த கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நியூக்ளியஸ் அப்படிங்கிறது மொத்த மாஸ் அண்ட் மொத்த சார்ஜ் ரெண்டுத்தையும் தாங்குள்ள உள்ளடக்கிட்டு இருக்குது. ஸோ நியூக்ளியஸ் இஸ் வேர் த என்டையர் மாஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கான்சென்ட்ரேட்டட். எலக்ட்ரான்ஸ் அதை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த ஆட்டம்ல இருக்கிற மொத்த மாஸும் மொத்த சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே அதோட சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் நியூக்ளியஸ். மொதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்றாரு? எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான் ஆட்டம் விட்டு வெளியே இருக்கு. ஆனா அது சும்மா ஆட்டம் விட்டு வெளியே, நியூக்ளியஸை விட்டு வெளியே இருக்கு. இப்ப அது சும்மா நியூக்ளியஸை விட்டு வெளியே இருந்தா உள்ள விழுந்துடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து ஒரு ஹைட்ல நம்மளால நின்னுகிட்டே இருக்க முடியாது இல்லையா? இப்போ சன் அண்ட் எர்த் சிஸ்டமே எடுத்துப்போம். எர்த் ரெஸ்ட்ல இருந்ததுன்னா சூரியனுக்குள்ள உளுந்துரும். அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் சூரியன்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுது. ரைட்? அதே மாதிரி எலக்ட்ரானுங்கிறது ஒரு ஸ்பேஸ் விட்டு ரெஸ்ட்ல இருந்தான்னா உள்ள விழுந்துருவான். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு? எலக்ட்ரான் ரெஸ்ட்ல இல்ல, சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு, அதனால உள்ள உழுகாம இருக்கு அப்படின்னு அவர் ஒரு கதை சொல்றாரு. பட் இது டிராபேக் என்னன்னா, ரூதர்ஃபோர்டோட பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட், என்டையர் மாஸ் அண்ட் சார்ஜ் concentrated at the center. இது முதல் பாயிண்ட். என்டையர் மாஸ், சார்ஜ் கான்சென்ட்ரேட்டட் அட் த சென்டர். இப்ப ரெண்டாவது, எலக்ட்ரான்ஸ் revolve around அந்த சென்டருக்கு பேரு நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. revolve around the nucleus. இதுதான் இவரோட ஃபைனல் கன்க்ளூஷன். இப்ப இதோட டிராபேக்ஸ், இது ஓரளவுக்கு வேலிடானதா தான் இருந்தது. பட் இதுல இருந்து ஒரு டிராபேக்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சது.
Now, what are those drawbacks? இப்போ first drawbacks பாருங்க. நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரியில படிச்சிருப்போம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ். ஒரு சார்ஜ் ஆக்சிலரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதுல இருந்து எமிட் ஆகும். பட் இந்த சிச்சுவேஷன்ல ரூதர்ஃபோர்ட் சொன்னபடி நமக்கு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்தி சுத்தி ரிவால்வ் ஆகி தானே வந்துகிட்டு இருக்கு. அப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறப்ப இட் இஸ் அண்டர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் இல்லையா? அப்ப அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன்னால யோசிச்சு பாருங்க, he should emit electromagnetic waves. கரெக்ட் தானே? சோ அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன்னால அவன் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எமிட் பண்ணணும். பட் ரியல் வேர்ல்டுல எல்லா ஆட்டமும் அந்த மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எமிட் பண்றது இல்ல. நம்ம ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது எல்லா ஆட்டமும் அந்த மாதிரி ரேடியேஷன் எமிட் பண்றது இல்ல. மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் ஸ்டேபிளா தான் இருக்கு. ரெண்டாவது, அப்படி ரேடியேஷன் எமிட் பண்ணுச்சுன்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி குறையணும். அதோட எனர்ஜி குறைஞ்சதுன்னா என்ன ஆகணும்? அது ஸ்பைரலா சுத்தி 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 வந்து நியூக்ளியஸ்குள்ள வந்து அந்த ஆட்டமே கொலாப்ஸ் ஆயிரணும். கரெக்டா தானே? அதுவும் நடக்கிறது இல்ல. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி கண்டினியூஸா எமிட் பண்ணி அது ஸ்பைரல் ஆயிட்டு நியூக்ளியஸ்குள்ள வந்து விழுந்துடணும். இங்க அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இல்ல. ரைட்? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, எனக்கு ஒரு நியூக்ளியஸ் இந்த இடத்துல இருக்கு, எலக்ட்ரான் இப்படி இருக்கு. ஸோ இவன் சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கான். இதுதான் ரூதர்ஃபோர்டோட தியரி. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி இவன் ஆக்சிலரேஷன்ல இருந்தா, ஹீ இஸ் அண்டர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன்ல, அப்போ எனர்ஜி எமிட் பண்ணியே ஆகணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எமிட் பண்றதுனால சுத்தி 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 வந்து நியூக்ளியஸ்குள்ள விழுந்துடணும். அப்ப என்டையர் ஆட்டமும் கொலாப்ஸ் ஆயிடணும். இது நடக்கிறது இல்ல. ரெண்டாவது, இவர் சொன்ன தியரி படி எனக்கு நியூக்ளியஸ் உள்ள இருக்கு, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் உள்ள இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வெளியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ரைட்? ஆனா இவர் ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல எலக்ட்ரான் சுத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. விச் மீன்ஸ் எலக்ட்ரான்னால எந்த இடத்துல வேணா சுத்தலாம் அப்படின்றது இங்க டிஃபால்ட்டா போயிடுச்சு. ஸ்பெசிபிக்கா இவர் சொல்லாததுனால எலக்ட்ரான்னால எந்த இடத்துல வேணா சுத்தலாம் அப்படின்னு ஆகி போச்சு நமக்கு. இப்ப அந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கும் போது எல்லா ஆர்பிட்டும் பாசிபிள் அப்படின்னு வருதா? பட் நம்ம பேசிக் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து செக் பண்ணும் போது எல்லா ஆர்பிட்டும் பாசிபிள் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். எல்லா ஆர்பிட்டும் பாசிபிள்னா அவனால எல்லா ரேஞ்சிலையும் எனர்ஜி கொடுக்க முடியும். மேக்ஸிமம்ல இருந்து மினிமம் வரைக்கும் கண்டினியூஸா எல்லா ரேஞ்சிலையும் ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ண முடியும். ஆனா நம்ம ஹைட்ரஜன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கண்டினியூஸா எல்லா எனர்ஜியில, எல்லா வேவ்லென்த், எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் எனர்ஜி எமிட் பண்றது இல்ல. எமிட் பண்றான், பட் எல்லா வேவ்லென்த் எல்லா ஃப்ரீக்வன்சில எமிட் பண்றது இல்ல. ஒரு சில பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான். அதை வந்து நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம்ல அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் அவன் எமிட் பண்றான். ரைட்? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் அவன் எமிட் பண்றான். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது அவர் கிளியரா சொல்லல. ஓகே? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில மட்டும் அவன் எமிட் பண்றதுக்கான காரணம் என்னன்றது தெளிவா சொல்லப்படவில்லை. இது இன்னொரு டிராபேக். ஓகே, ரூதர்ஃபோர்ட்ல பசங்களா ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, ரெண்டு டிராபேக்ஸ் இருக்கு. திருப்பி நான் சம்மரைஸ் பண்றேன். மொதல் பாயிண்ட், மொத்த மாஸ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ரெண்டு பாயிண்ட்ஸ். இப்ப அதே மாதிரி ரெண்டு டிராபேக்ஸ் என்ன? ஒரு சுத்திக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரானு எனர்ஜி கண்டினியூஸா எமிட் பண்ணி ரிவால்வ் ஆயிட்டு வந்துட்டு ஸ்பைரலா ரிவால்வ் ஆயிட்டு வந்து எனர்ஜியை லூஸ் பண்ணி உள்ள விழுந்து ஆட்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அது நடக்கிறது கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அவன் எந்த ரேடியஸ்ல வேணா சுத்தலாம். அப்போ கண்டினியூஸா எனர்ஜி எமிட் பண்ணணும். ரியாலிட்டியில அப்படி நடக்கிறது கிடையாது. ஸ்பெசிபிக்கா, ப்ரிசைஸா, டிஸ்கிரீட்டா இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு பாயிண்டா கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்றதுக்கு தான் அடுத்து போர்ஸ் மாடல் உள்ள வருது. போர் இவர் என்ன சொல்றாரு? ரூதர்ஃபோர்டு சொன்னது கிட்டத்தட்ட சரிதான். போர்ஸ் மாடலோட தியரி படி ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னாரோ அது கிட்டத்தட்ட சரிதான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸை யார் கொடுக்குறான்னு பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். பாசிட்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கும் நெகட்டிவ் எலக்ட்ரான் சார்ஜுக்கும் நடுவுல இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. மொத பாஸ்டுலேட். எஸ், லாஜிக் ஒர்க் ஆகுதுல்ல. ஏன்னா சூரியனை வச்சு பூமி மித்தி எல்லா கிரகங்களும் சுத்திட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். அதே லாஜிக் படி இங்க எலக்ட்ரானும் சுத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எஸ், அக்செப்டட். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் அவர் சொல்லுவார் பாருங்க. எலக்ட்ரானால
எல்லா ரேடியஸ்லயும் ஸ்டேபிளா இருக்க முடியறது கிடையாது. ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தி எனக்கு எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த எலக்ட்ரான்னால எல்லா பாயிண்ட்லயும் ஸ்டேபிளா இருக்க முடியறது கிடையாது. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆர்பிட்ல மட்டும்தான் அதால சுத்த முடியும். சிம்பிள். நியூக்ளியஸ்ல இருந்து there are certain specific fixed distances, ரேடியஸ்னு கூட வச்சுப்போம். அந்த ரேடியஸ்ல இருக்கிற ஆர்பிட்ஸ் மட்டும்தான் அந்த எலக்ட்ரானால ஆக்கிபை பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம 8 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அண்ட் சோ ஆன். இப்ப சூரியன்ல இருந்து எர்த் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி மார்ஸ் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப் இருக்குல்ல, வேற எந்த பிளானட்ஸும் இல்ல. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் நியூக்ளியஸை சுத்தி ஒரு சில சர்டன் டிஸ்டன்சஸ்ல மட்டும்தான் அந்த எலக்ட்ரானால ஸ்டேபிளா இருக்க முடியும். அந்த ஆர்பிட்ல ஒலாத்துனா மட்டும்தான் அவனால எனர்ஜி எமிட் பண்ணாம இருக்க முடியும். இது நமக்கு ட்ரெடிஷனலா இருக்க மைண்ட் செட்டுக்கு எகெயின்ஸ்ட் தான். எந்த ஒரு ஆர்பிட்டா இருந்தாலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுத்தே ஆகணும். தட் இஸ் 100% தேர். அது கண்டிப்பா அங்க இருக்கு. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அது இல்ல அப்படின்னு போர் சொல்றாரு. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு சில ஆர்பிட்ஸ்ல இருக்கும்போது எந்த வித எமிஷனும் இருக்காது அப்படிங்கிறது போரோட ஸ்டேட்மெண்ட். அந்த ஆர்பிட்ஸை எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க, என்ன அடிப்படை, வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் ஆர்பிட்னா, அதுக்கு அவர் இன்னொரு கதை சொல்றாரு. அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுத்தும் போது அதுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, the electrons revolving in that orbit they will have a certain angular momentum, right? அந்த ஆளருக்கு பாருங்க, இதுதான் அந்த கண்டிஷன். the electrons ஓட angular momentum mvr, அதாவது rங்கிறது அந்த பர்టిక్యులர் ரேடியஸ். இப்போ இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுப்போம். நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் rன்ற டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரான் சுத்தும் போது அவனோட ஆங்குலர் மொமெண்டம் mvr should be integral multiples of h/2π. அதாவது அவனோட ரேடியஸ் எந்த இடத்துல இருக்கணும்னா, அவன் அங்க சுத்திக்கிட்டு இருந்தா அவனோட மொமெண்டம் எப்படி இருக்கணும், இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2π. அப்படி இருக்கிற இடத்துல மட்டும்தான். இப்ப n-க்கு பதில் நான் 1 போடலாம், ஒரு சர்டன் வேல்யூ வரும், h/2π I'll get a certain answer. அதுதான் என்னோட ஆங்குலர் மொமெண்டமா இருக்கணும். அடுத்து n-க்கு பதில் நான் 2 தான் போட முடியும், 1.5, 1.25, 1.25 அதெல்லாம் நான் போட முடியாது. அப்படி இன்டெகிரல் மல்டிபிள்ஸ்ல இருக்கிற ஆர்பிட்ல மட்டும்தான் அவன் எனர்ஜி ரேடியேட் பண்ணாம ஸ்டேபிளா இருக்க முடியும். அதுக்கு பேரு ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார். ஸ்டேஷனரினா அகைன் எலக்ட்ரான் ரெஸ்ட்ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கூடாது, எனர்ஜி எமிட் பண்ணாம இருக்கு. அந்த ஆர்பிட்ஸ்ல இருக்கும்போது எலக்ட்ரான் எனர்ஜி எமிட் பண்ணாம இருக்கு. அதைத்தான் நம்ம ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் அந்த கண்டிஷன், mvr is equal to nh/2π. அதுக்கு பேர் தான் நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்ஸ். அதுக்கு அவர் ஸ்டேஷனரி அப்படின்னு வச்சுக்கிறாரு. ஸ்டேஷனரி எதை வச்சு சொன்னாருன்னு ஐடியாவே இல்லை. பட் ஸ்டேஷனரினா ரெஸ்ட்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, இட் இஸ் ஸ்டில் மோஷன். ஸ்டேஷனரினாலும் அது மோஷன் தான். இப்ப அடுத்து சரி, அந்த ஆர்பிட்ல இருக்கும்போது அவன் எனர்ஜி எமிட் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா ஹைட்ரஜன்ல இருந்து நமக்கு எனர்ஜி வருதுல, லைட் போட்டான் வெளியே வருது, ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அது எதனால, எப்படி எதுல வருதுன்னா, எலக்ட்ரான்னால ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியும். இப்போ 2 ஆர்பிட் இருக்கா, இது வந்து n is equal to 1 அப்படின்னு வச்சுப்போம், n is equal to 2. நான் அவனுக்கு எனர்ஜி கொடுத்தேன்னா அவனால இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ண முடியும். அதுவே மேல இருந்து அவன் எனர்ஜியை வெளியே கொடுத்துட்டு கீழே இறங்கி வர முடியும், ரைட்? சோ இது ரெண்டுமே பாசிபிள். அப்படி வரும்போது அந்த 2 லெவலுக்கும் வேற வேற எனர்ஜி இருக்குமா? கீழே இருக்கிறவனுக்கு கம்மியான எனர்ஜி இருக்கும், மேல இருக்கிறவனுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கும். சோ அந்த 2 லெவலுக்கும் வேற வேற எனர்ஜி இருக்கும், ரைட்? அந்த எனர்ஜி டிஃபரன்ஸை தான் அவன் வெளியே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா இல்ல ஒரு போட்டானோ, ஏதோ ஒன்று ஒரு போட்டானா வெளியே கொடுத்து விடுறான். திஸ் இஸ் த ஸ்டோரி, ரைட்? இப்போ போர் மாடல்ல 3 பாயிண்ட். ஒன்னு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வில் ப்ரொவைட் a necessary centripetal force. ரெண்டாவது, எல்லா ஆர்பிட்லயும் எலக்ட்ரானால ரேடியேட் பண்ணாம இருக்க முடியாது, ஒரு சில சர்டன் ஆர்பிட்ஸ்ல மட்டும்தான் அவனால எனர்ஜி ரேடியேட் பண்ணாம ஸ்டேபிளா இருக்க முடியும். அதை நம்ம ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்ப அந்த ஆர்பிட்டோட ஐடென்டிபிகேஷன் என்ன? அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் mvr இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2π இருக்கணும், n into h/2π. அந்த n என்னன்னா, that is the quantum number, principal quantum number அப்படின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்கல்ல, n principal quantum number. இப்ப 3வது பாயிண்ட்,
அவன் ரேடியேட் பண்ற எனர்ஜிக்கு சோர்ஸ் எங்க இருந்து வருது? 2 லெவலுக்கு நடுவுல அவன் ஜம்ப் பண்ணானா அவன் எனர்ஜி ரேடியேட் பண்றான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டன்னா? இது போர்ஸ் மாடல். இப்ப போர்ஸ் மாடல் பிரகாரம் நமக்கு 3 ஃபார்முலாஸ். இதை நீங்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. யூ கேன் இக்னோர் இட். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். இது எங்க இருந்து வந்தது? Where did we get this formula from? Simple. எனக்கு centripetal force is equal to electrostatic force வச்சோமா? mv²/r is equal to 1/4/4πε0 ZE into E/r². இது electrostatic force ஓட basic formula. இது centripetal force mv² ஃபார்முலா. இதுதான் போர்ஸ் பாஸ்டுலேட்ல முதல்ல கிடைச்ச பாஸ்டுலேட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா. ரெண்டாவது mvr is equal to n into h/2π. இது ரெண்டாவது ஃபார்முலா, ரைட்? இப்போ மூணாவது என்ன? 2 லெவலுக்கு நடுவுல இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ். ஸோ அப்போ E1 minus E2 இல்ல higher energy to lower energy போட்டுக்கலாம். E2 minus E1 is equal to hc/λ. இது minus E1 is hc/λ. 2 லெவலுக்கு நடுவுல இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் ஒரு ஃபோட்டான் வெளியே எடுத்துட்டு வரும். இப்போ இந்த முதல் 2 ஃபார்முலாவை மேனிபுலேட் பண்ணி தான் நமக்கு இது மூணுமே, ரைட்? அந்த டெரிவேஷன் ரொம்ப லென்த்தா போகும், நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இங்க இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா R இல்ல V, லெட்ஸ் சே இந்த இடத்துல இருந்து V வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகணும். இங்க m and r கீழே டினாமினேட்டருக்கு போயிடுமா? அதை தூக்கி அந்த v வேல்யூவை தூக்கி நீங்க அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா you will get r. அந்த ரேடியஸ் தான் இது n²h²𝜋me². இது ரேடியஸ் இன் an nth ஆர்பிட். இங்க நல்லா பாத்தீங்கன்னா this is for an hydrogen atom. இங்க z மிஸ் ஆகுது. ஆக்சுவலா இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு z is equal to 1 போட்டு வச்சிருக்காங்க. All these are for one sec. ஸோ இங்கே Z ஒன்று கூட சேர்த்து போட்டுப்போம் நம்ம. திஸ் இஸ் மிஸ் ஆகிட்டு இருக்கும். இது ஜென்ரல் ஃபார்முலா n²h²𝜖0/πme²z. ஓகே, இப்போ இங்கே Z-க்கு பதில் we can substitute any atom. எந்த ஆட்டம் வேணாலும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக இங்கே எதெல்லாம் கான்ஸ்டன்ஸ் வருங்க? H Planck's constant, epsilon0 constant, pi mass of electron, charge of an electron. இது எல்லாமே கான்ஸ்டன்டா? அப்ப அந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு வேரியபிள் குவான்டிட்டிஸை மட்டும் வச்சிருவோம். இது மூணுத்திலயும் எதாவது வேரி ஆகுது, எதாவது கான்ஸ்டன்ட் வருங்க? Z ஆட்டமிக் ஆட்டம் சேஞ்ச் ஆகுது. n லெவல் சேஞ்ச். n is equal to 1 2 3 எந்த லெவல்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். மீதி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்ப அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு எனக்கு அந்த எனர்ஜி அந்த வேரியபிளை மட்டும் நான் தனியா வச்சு காமிச்சேன் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டா போதும். அதுதான் நமக்கு ப்ராப்ளம்க்கு தேவை. இது முடிஞ்சா. பட் மேண்டேட்ரி என்னன்னா அந்த அடுத்து வர்ற ஃபார்முலாஸ், இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணி இங்கேயும் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர்ற வேல்யூ என்னன்னா ஃபார் ரேடியஸ் 0.5 into n²/z ஆம்ஸ்ட்ராங். இது ரொம்ப முக்கியம். ஆங்ஸ்ட்ராம். 1 ஆங்ஸ்ட்ராம் எவ்வளோ? 10⁻⁻10 மீட்டர். This is 1 angstrom. நீங்க நல்லா பாருங்க, எனக்கு Z அதிகமாக ரேடியஸ் குறையுது. பிகாஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z. மீனிங் என்ன? நியூக்ளியஸ்ல சார்ஜ் அதிகமாக நமக்கு எலக்ட்ரானை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுவான் நியூக்ளியஸ். அப்ப ரேடியஸ் குறையும் தானே? டிஸ்டன்ஸ் வில் டிக்ரீஸ், ரேடியஸ் குறையுது. அதனாலதான் ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z. ரெண்டாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n². That's common sense. நான் nங்கிறது எனர்ஜி லெவல். 1னா பக்கத்துல இருக்கு, 2னா அதிகமா இருக்கு, 3னா இன்னும் தூரமா இருக்கு. சோ n அதிகமாச்சுன்னா ரேடியஸ் அதிகமாகும். n² இன்வெர்ஸ்லி ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z. சோ இதை நீங்க மெமரைஸ் பண்ணணும். 0.529 n²/z ஆங்ஸ்ட்ராம், 10⁻⁻10 மீட்டர். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து electron, kinetic energy, potential energy. Kinetic energy 13.6 Z²/n². and இன்னொரு இங்க நம்ம ஜூல்ஸ்ல சொல்றது கிடையாது, எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட் தான் சொல்லுவோம். ஜூல்ங்கிறது ரொம்ப பெரிய குவாண்டிட்டி ஆஃப் எனர்ஜி. அட்டாமிக் லெவல்ல பார்க்கும்போது 1 ஜூல் கம்மி தான்.
பட் ஒரு அட்டாமிக் லெவல்ல பார்க்கும்போது 1 ஜூல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது பெட்டர், நமக்கு அது ஒரு பெட்டர் காம்ப்ரிஹென்ஷன் கிடைக்கும். ஸோ எலக்ட்ரான் வோல்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு பாருங்க, -27.2, எக்ஸாக்டா இதோட டபுள் வித் மைனஸ் சைன், ரைட்? இப்போ டோட்டல் எனர்ஜி என்ன, கைனடிக் பிளஸ் பொட்டன்ஷியல், கரெக்டா? டோட்டல் எனர்ஜி என்ன வரும் நமக்கு, கைனடிக் பிளஸ் பொட்டன்ஷியல், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -13.6 Z²/n² எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் டோட்டல் எனர்ஜி, ரைட்? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, -13.6 Z²/n², ரைட்? இதான் கைனடிக் எனர்ஜி ரிலேஷன்ஷிப், விட்டுறலாம். அண்ட் இதை வச்சுதான் நம்ம ஒரு லெவல்ல எவ்வளவு எனர்ஜி இருக்குன்றத டிரைவ் பண்ணுவோம் ஃபார் அ சிம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம். இங்க ஹைட்ரஜனுக்கு Z பதில் நான் 1 போட்டுக்கலாமா? ஒரிஜினல் ஃபார்முலா என்ன நமக்கு, எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -13.6 Z²/n². ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு Z பதில் 1 தூக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு என்னோட வேல்யூ எனக்கு எந்த லெவல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன்ல நமக்கு தெரிஞ்சு ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ நீங்க யோசிக்கலாம், ஒரே ஒரு லெவல் மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான், ஸோ ஒரே ஒரு ஆர்பிட் மட்டும் தான் இருக்கும்னு. கிரவுண்ட் ஸ்டேட்ல எஸ், பட் அதே நம்மளால எக்ஸைட் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனா மல்டிபிள் லெவல்ஸ், 4-5 லெவல் எல்லாம் கூட வரும் நமக்கு. ஓகே, ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் n is equal to 1, அடுத்தது n is equal to 2, 3, 4 and so on. இப்போ ஒரு வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண நமக்கு அந்த எனர்ஜி லெவலோட கரஸ்பாண்டிங் எனர்ஜி கிடைக்கும். 1 சப்ஸ்டிடியூட் பண்ண பாருங்க, ஜஸ்ட் 1 பேசிக் 13.6, அவ்வளவுதான். 2 போடும்போது டிவைடட் பை 4, ஸோ 3.4 ஆகுதா? அடுத்து 3 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 1.51, ரைட்? இட் கீப்ஸ், நல்லா பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இன்க்ரீசிங். ஆக்சுவலி நெகட்டிவ்ல நம்பர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், எனர்ஜி இஸ் இன்க்ரீசிங். இன்ஃபினிட்டியில இருக்கும்போது இட் வில் பிகம் 0, அதுதான் ஹையஸ்ட் பாசிபிள் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரான் இன்ஃபினிட்டிக்கு போச்சுன்னா the energy becomes 0, அதுதான் ஹையஸ்ட் பாசிபிள் எனர்ஜி, இல்லையா? அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃபினிட்டியில 0 எலக்ட்ரான் வோல்ட், ஹையஸ்ட் பாசிபிள் எனர்ஜி. லோவஸ்ட் பாசிபிள் இஸ் -13.6, அதுதான் கிரவுண்ட் லெவல்ல. கிரவுண்ட் லெவல் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். எனர்ஜி மினிமமா இருக்கணுமா, ரைட்? ஸோ மினிமம் எனர்ஜி கிரவுண்ட் லெவல், மோஸ்ட் ஸ்டேபிள். அதுக்கு மேல கொஞ்சம் குறைஞ்சிடும். இந்த வேல்யூ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சேஃப். 13.6, 3.4, 1.5 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபைனலி வெலாசிட்டி. ஸோ 3, ரேடியஸ், வெலாசிட்டி, எனர்ஜி. ரேடியஸ் பார்த்தாச்சு, எனர்ஜி பார்த்தாச்சு, வெலாசிட்டி. 2.2 into 10⁶ Z/n. 10⁶. யோசிச்சு பாருங்க, 1000 km/s. ஸோ ஒரு எலக்ட்ரான் நம்ம பாடிக்குள்ள, we are made up of atoms and molecules, இல்லையா? ஸோ நம்ம பாடியில இருக்கிற ஒரு ஆட்டம்குள்ளார இருக்கிற ஒரு எலக்ட்ரான் 1000 km/s ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு, ரைட்? ஸோ 1000 km/s ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கு, ரைட்? 2.2 to 10⁶ Z/n. ஸோ எனக்கு இந்த நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக Z அதிகமாக வெலாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். n அதிகமாக தூரமா போக அவுட்டர் ஆர்பிட்ஸ்ல அதோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. திஸ் இஸ் வெலாசிட்டி. அண்ட் இதுதான் அந்த வேவ் லென்த், எனர்ஜி ரேடியேட் பண்றதுக்கான வேவ் லென்த். இதுதான் வேவ் லென்த்கான ஃபார்முலா. இப்போ எலக்ட்ரான் ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணும்போது அது எனர்ஜி ரேடியேட் பண்ணணும்னு பார்த்தோம்ல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வெளியே கொடுக்கும். இப்போ அந்த ரேடியேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் இருக்கும், இல்லையா? அதுக்கான ஃபார்முலா தான் அது. இது அந்த எனர்ஜி ஃபார்முலா இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான். பட் ஜஸ்ட் ஃபைனல் ஃபார்முலா போதும். 1/λ is r nf² - ni². இந்த rங்கிறது இட்ஸ் கால்ட் ரைட்பர்க் கான்ஸ்டன்ட். ரைட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்னும் அதோட வேல்யூ 1.097 into 10⁷ மீட்டர் இன்வர்ஸ், ரைட்? ஏன்னா இங்க எந்த நம்பர்ஸுக்குமே யூனிட்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் எனர்ஜி லெவல், குவாண்டம் நம்பர். இது டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அட்டாமிக் நம்பர். ஸோ இது ரெண்டுக்குமே யூனிட்ஸ் இல்லாததுனால ஆர் யூனிட் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ மீட்டர் கீழே வரணும். தட்ஸ் இட். ஸோ 1/r ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா 1/r நேராக தேவைப்படலாம். ஸோ டிவைட் பண்ணா யூல் கெட் 91 நானோமீட்டர். பட் திஸ் இஸ் ஆப்ஷனல். பட் மேண்டேட்ரியா இது மேல இருக்கிற ஆர் வேல்யூ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.
1 by lambda. இது எதுக்குன்னா பிரைமரியா நமக்கு அந்த வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு நமக்கு. நீங்க அந்த ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் படிச்சிருப்போம்ல, லைமன் சீரிஸ், பாமர் சீரிஸ், பேஷன் பிராக்கெட் ஃபன், அதுல இந்த ஃபார்முலா நிறைய நமக்கு தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆள இருக்கு சீரிஸ். ஸோ இப்போ இது ஒரு பேசிக் ஹைட்ரஜன் ஆட்டமோட எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன? எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு பிரிசம்ல நான் ஒயிட் லைட் அனுப்பும் போது அது 7 கான்ஸ்டியூவன்ட் கலர்ஸா எனக்கு ஸ்பிளிட் ஆகும், ரைட்? ஸோ ஒரு நார்மல் பிரிசம்ல ஒயிட் லைட் அனுப்பும் போது இட் வில் கெட் ஸ்பிளிட் இன்டு 7 கான்ஸ்டியூவன்ட் கலர்ஸ். அதை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அதே லாஜிக்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமால எமிட் பண்ணக்கூடிய வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி, லெட்ஸ் ஸ்டிக் டு வேவ் லென்த், அதால எமிட் பண்ணக்கூடிய வேவ் லென்த் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலது விசிபிள் ரேஞ்சில் இருக்கும், ஒரு சிலது நம்ம விசிபிள் ரேஞ்சை விட்ட வெளியே இருக்கும். பட் ஸ்டில் தே ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இப்போ இதுக்கான ரீசன் என்ன? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபோட்டான்ஸ், ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இல்ல ஃபோட்டான், வாட் எவர் இட் இஸ், ரேடியேஷன் கொடுக்கறதுக்கான ரீசன் அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்றது, ரைட்? அதுதான் அவன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுக்கறதுக்கான ரீசன். இப்போ இங்க செக் பண்ணி பார்த்தா எனக்கு அவனோட மல்டிபிள் எனர்ஜி லெவல்ஸ் வரைஞ்சாச்சா? பேஸ் n is equal to 1, கிரவுண்ட் ஸ்டேட் 2, 3, 4, 5 and so on. போயிடு 1 n is equal to ground state, இங்க நம்பர் மிஸ் ஆயிட்டு இருக்கு, now ignore it. So 1, even 2, even 3, even 4, even 5, infinity எங்கேயோ இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ லைமன் சீரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இமீடியட்டா வேற எந்த லெவல்ல இருந்தாலும் 1க்கு வந்து எலக்ட்ரான் சேர்ந்ததுன்னா அதை லைமன் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான் ஷுட் ஜம்ப் ஃப்ரம் எனி அதர் லெவல் டு லெவல் 1, கிரவுண்ட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் அண்ட் லெவலுக்கு வந்து அதுதான் லைமன் சீரிஸ். அப்படின்னா இந்த லைமன் இது எல்லாமே ஒருத்தவங்களோட பேரு, அவங்க இந்த சீரீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கண்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு அவங்க பேர் வச்சாச்சு. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல நம்ம, 1 by lambda is equal to r into 1 by nf square minus 1 by n initial square into z வரும். இங்க ஹைட்ரஜன் அப்படின்றதுனால z-க்கு பதில் நம்ம 1 போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். இங்க ஹைட்ரஜன் 1னால z-க்கு பதில் 1 போட்டுக்கலாம். இப்போ இங்க லைமன் சீரிஸுக்கு இந்த ஃபைனல் லெவல் என்னவா இருக்கணும்னா it should become 1, right, for லைமன் சீரிஸ். ஏன்னா பாருங்க, 2ல இருந்து 1, 3ல இருந்து 1, 4ல இருந்து 1, 5ல இருந்து 1, வேற எங்க வேணாலும் ஆரம்பிச்சு it should come to level 1, ரைட்? அதுதான் லைமன் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாமர் என்ன, இங்க NF-க்கு பதில் 2, ரைட்? இங்க ஃபர்ஸ்ட் லெவல் கணக்கிலே வராது. 3ல இருந்து 2க்கு, 4ல இருந்து 2க்கு, 5ல இருந்து 2க்கு and so on, மேல கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நார்மலா நம்ம 5 வரைக்கும் நிறுத்திடுவோம். ஏன்னா 5 சீரிஸ் இருக்கிறதுனால நம்ம 5ஓட நிறுத்திடுவோம்னு வச்சுப்போம். இந்த மொத்த சீரீஸ்ல பாமர் சீரிஸ் மட்டும் தான் நமக்கு விசிபிள் ரேஞ்சில் இருக்கிறது. இதை மட்டும்தான் நம்மளால நேக்கட் ஐல பார்க்க முடியும். இதுக்கப்புறம் எல்லாமே இன்ஃப்ராரெட், எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு, நம்மளால சென்ஸ் பண்றதை விட எனர்ஜி கம்மி, வேவ் லென்த் அதிகம், ஃப்ரீக்வன்சி கம்மி, அதனால தே வில் நாட் பி விசிபிள் டு ஆர் ஐஸ், இன்ஃப்ராரெட். இங்க ஹை ஃப்ரீக்வன்சி, லைமன் சீரிஸ் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகம், அதனால அது அல்ட்ரா வயலட் கேட்டகரிக்குள்ள போயிடும், நம்மளால கிளியரா அதை பார்க்க முடியாது. ஓகே, so these are the final formula. லைமன் சீரிஸ் பாருங்க, 1 by lambda, இது 1 minus 1 by, இங்க n can be 2, 3, 4, 5. இந்த சீரீஸ்ல n ஓட வேல்யூஸ் 2, 3, 4, 5 and so on. இங்க n can be 3, 4, 5. இங்க n is 4, 5. இங்க n is 5. இங்க n is 6. 6 போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் 5 சீரீஸ்க்கான பேரு, லைமன், பாமர், பேஷன் பிராக்கெட், ஃபண்ட், 5 சீரீஸ். ஸோ ஃபன் சீரீஸ்க்கு பாருங்க, வந்து இறங்குறதே 5ல தான், விச் மீன்ஸ் ரொம்ப ஹை எக்ஸைட்டட்ல இருந்து கொஞ்சம் கம்மியான எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வர்றது. இங்க மட்டும் தான் அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். இது எல்லாமே the interaction between excited states. இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் லெவல் 2, இது கிரவுண்ட் லெவல் 1 and so on. இதுல ரொம்ப முக்கியம், இது மட்டும் தான் விசிபிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசிபிள், மேல இருந்து கீழே நமக்கு ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் பாருங்க, அல்ட்ரா வயலட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதுல இருந்து விசிபிள், இன்ஃப்ராரெட் நமக்கு ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
அடுத்து எக்ஸ்ரே பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம் பாருங்க. வாட் இஸ் எக்ஸ்ரே? ஆக்சுவலா எக்ஸ்ரேக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இந்த போட்டோகிராஃபிக் பிளேட் அப்படின்னுவாங்க, இந்த எக்ஸ்ரே எடுக்கிற ஷீட் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டோகிராஃபிக் பிளேட், அத ஒரு சீல்டு கண்டெய்னருக்குள்ளர வச்சு அவரோட டேபிள் டிராக்குள்ளர வச்சிருந்தார். ஒரு சீல்டு கண்டெய்னருக்குள்ளர வச்சு அவரோட டேபிள் டிராக்குள்ளர வச்சிருந்தார். அவர் லேப்ல நிறைய பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்டஃபோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பார். இந்த ரேடியம் அந்த மாதிரி ஒரு சில பார்ட்டிகல்ஸ் அது இதோட அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு, ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் கூட. அப்போ ஒரு நாள் அதை யூஸ் பண்றதுக்காக வெளியே எடுக்கும்போது அந்த பிளேட் எல்லாம் கருப்பா இருந்தது. அந்த போட்டோகிராஃபிக் ஷீட்ஸ் எல்லாமே பிளாக்கா இருந்தது, which means they were exposed to light அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அது ஒரு கவர்ல வச்சு டேபிள் டிராயருக்குள்ளர சீல் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி லைட் உள்ள போகும்? ஓபேக் இல்ல. அப்ப அவருக்கு வந்து ஹைபோதசிஸ் என்ன? சரி, இது கண்ணுக்கு தெரியாத ரேடியேஷன் ஏதோ ஒண்ணு, ஆனா அதுக்கு வுட் கூட டிரான்ஸ்பரண்ட் தான், ரைட்? இப்ப நார்மல் விசிபிள் லைட்டுக்கு கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட், வுட்ங்கிறது ஒபேக். பட் இந்த பர்டிகுலர் ரேடியேஷனுக்கு வுட் இட் செல்ஃப் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அப்ப அந்த அளவுக்கு ஹை எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் ஏதோ உள்ள புகுந்து போய் என் போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. மேக்ஸ்ல நமக்கு ஒரு ஆல்பபெட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது, ஒரு அன்னோனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம எக்ஸ்ன்னு வைப்போம்ல, அதே லாஜிக்ல தான் ஓகே லெட் மீ கால் இட் as எக்ஸ் ரேஸ் அப்படின்னு வச்சு விட்டுக்கிறார், ரைட்? எக்ஸ் ரேஸ்னா என்ன, அது எனக்கு என்னன்னே தெரியல, லெட் மீ கால் தட் as எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு விட்டாச்சு. அங்கிட்டு இருந்து வந்ததுதான் எக்ஸ் ரேஸ். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் யாரும் மாத்தணும்னு ட்ரை பண்ணல, அதனால அது அப்படியே செட் ஆகி போச்சு. எக்ஸ் ரேஸ் ஆக்சிடென்டலா டிஸ்கவர் பண்ணதுதான் எக்ஸ்ரே. சரி, இப்ப எக்ஸ்ரேனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், வெரி ஹை எனர்ஜி. ஏன் இந்த வெரி ஹை சொல்றேன்னா, இப்போ நார்மல் விசிபிள் லைட் இருக்கு இல்லையா, அவனால நம்ம ஸ்கின்னை கூட தாண்டி உள்ள போக முடியாது. ஏன், நம்ம ஹேரை கூட கிராஸ் பண்ணி உள்ள போக முடியாது, ஷேடோ ஃபார்ம் ஆயிடும். பட் அதுவே அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி அவனால உள்ள போக முடியும், பட் ஃபிளஷுக்குள்ள போக முடியாது. பட் எக்ஸ்ரே சோ பவர்ஃபுல், அவனால நம்ம பாடியில இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூ எல்லாத்துலயும் பெனிட்ரேட் பண்ணி போக முடியும். அதனாலதான் மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ்க்கு அவனை யூஸ் பண்றோம். எப்படி? அவனால சாஃப்ட் டிஷ்யூக்குள்ள போக முடியுமே தவிர ஹார்ட் டிஷ்யூ, போனு, பல்லு இதுக்குள்ளலாம் பூந்து போக முடியாது. அதனாலதான் he'll cast a shadow of bone. நெகட்டிவ்ல நமக்கு அது தலைகீழ தெரியுது. பட் நம்ம எக்ஸ்ரேவை கொண்டு போய் என் கையில அடிச்சோம்னா அவன் இந்த ஃபிளஷ், ஸ்கின் அதுக்குள்ளலாம் பூந்து போயிடுவான். போன் அவனை அப்சார்ப் பண்ணிக்கும், போனோட ஷேடோவா அவன் கிரியேட் பண்ணுவான். அதை வச்சு நம்ம அந்த ஃபிராக்சர் டயக்னாசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது லைக் சூப்பர் ஹை எனர்ஜி, செம ஹை எனர்ஜி. வேவ் லென்த் பாருங்க, 0.01 நானோமீட்டர் டு 10 நானோமீட்டர். நம்மளோட விசிபிள் ரேஞ்ச் எந்த இடத்துல இருக்கும் தெரியுமா? விசிபிள் ரேஞ்ச் will be 400 to 700 approximately நானோமீட்டர். இதுதான் நம்மளோட விசிபிள் ரேஞ்ச். அதை விட பாருங்க 100 மடங்கு கம்மி, 0.01, ரொம்ப 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 கம்மி, ரைட்? ஸோ சூப்பர் வேவ் லென்த் கம்மினா என்ன அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம், which means ஹை எனர்ஜி. அந்த சயின்டிஸ்ட் பேரு ரான்சன். இவர் தான் அந்த எக்ஸ்ரே அப்படின்னு பேர் வச்சார். அந்த போட்டோகிராஃபிக் பிளேட்டுக்காக சொன்னல, திஸ் இஸ் ஸ்கை. இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ் நம்ம எப்படி தெரியுமா ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? அதுக்கு ஒரு டியூப் பேர் ஒன்று வச்சிருப்போம், கூலிட்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி எனக்கு ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்ல நார்மலா ரெண்டு சைட்ல, ஒரு சைட்ல எனக்கு எலக்ட்ரான் கன் இருக்கும், அதாவது எலக்ட்ரான் எமிட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் எலக்ட்ரான் கன் இருக்கும். இந்த சைடு என்ன வச்சிருப்போம்னா ஒரு ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் ஒன்று வச்சுட்டு இருப்போம், ஆனோடு, ரைட்? இந்த இடத்துல லெட்ஸ் சே எனக்கு டங்ஸ்டன், காப்பர் அந்த மாதிரி ஹை அட்டாமிக் நம்பர், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதே மாதிரி வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல், ரைட்? ஹை அட்டாமிக் நம்பர், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி. இப்போ இங்க நான் ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்து எலக்ட்ரானை எமிட் பண்ண வைக்கிறேன். இதுல இருந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. இப்போ இங்கிட்டும் நான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பேன். இந்த செட்டப்புக்கு இங்கிட்டு நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பேன். அப்ப இங்க இருந்து வெளியே வர்ற எலக்ட்ரான்ஸ் எனக்கு பயங்கரமா ஆக்சிலரேட் ஆயிட்டு இந்த இடத்துல வரணும், பிகாஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும், பயங்கரமா ஆக்சிலரேட் ஆயிட்டு இங்க வரும். சிம்பிள். நான் ஒரு எலக்ட்ரான் கன் எடுத்துக்கிறேன், என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மெட்டல் பிளாக், ஒரு செங்கல் மாதிரி, செங்கல் சைஸுக்கு காப்பர் இல்ல மாலிப்டனம் இல்ல டங்ஸ்டன் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி, ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நான் எலக்ட்ரான் கன்னை வச்சு ஷூட் பண்றேன். சிம்பிள். அந்த எலக்ட்ரான்ஸ் போயிட்டு அந்த மெட்டல் அடிக்கும் போது எனக்கு எக்ஸ்ரேஸ் ஜெனரேட் ஆகும். எலக்ட்ரான் போயிட்டு அந்த மெட்டல் அடிச்சதுன்னா
அதுல இருந்து எனக்கு எக்ஸ்ரேஸ் தெரிச்சு வெளியே வரும் அப்படியே. ரைட்? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க அடிச்சதுன்னா ஐல் கெட் எக்ஸ்ரேஸ். இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ரேஸ் கிடைக்கும். இந்த செட்டப்க்கு பேர் தான் கூலிச் டியூப் அப்படின்னும். இது கம்ப்ளீட்டா ஒரு வேக்யூம் குள்ளர வச்சிருப்பாங்க. செட்டப் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும், யூ கேன் ரெஃபர் டு இட். பட் ஒர்க்கிங் பிரின்சிபல் இதுதான். ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் போயிட்டு எனக்கு ஒரு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற, ஒரு ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிற, ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கிற ஒரு மெட்டல்ல அடிக்கும் போது எனக்கு எக்ஸ்ரேஸ் வெளியே ஜெனரேட் ஆகுது. சிம்பிள். அந்த மெட்டல் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு அதை வெறும் போட்டானா திருப்பி கொடுத்துருவான். எக்ஸ்ரே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரே, அந்த லைட்னு சொல்ல முடியாது, அந்த போட்டான், ஹை எனர்ஜி போட்டான் இல்ல எக்ஸ்ரேங்கிறது லைட் மாதிரியே கண்ணுக்கு தெரியாத ஒரு ரேடியேஷன். அந்த ஃபார்மேட்ல அவன் வெளியே கொடுத்துருவான். அவ்வளவுதான். அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி will be converted to radiation energy. ஆனா அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜில 1% ஆர் லெஸ் தேன் 1% தான் நம்மளால எக்ஸ்ரேவா மாத்த முடியும். ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே ஹீட்டா தான் மாறிப்போம். அதனாலதான் இவனுக்கு ரொம்ப ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் சூடாகக்கூடாது. ஹீட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டே இருக்கணும் நமக்கு. ஸோ பாருங்க, கேத்தோட் ஹீட்டட் ஃபிலமெண்ட். இதுதான் அந்த கேத்தோடு ஹீட்டட் ஃபிலமெண்ட். அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. ரெண்டாவது ஆனோட். ஸோ ஆனோட் டார்கெட் டங்ஸ்டன் மாலிப்டனம். பிரைமரிலி ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கணும், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. இப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹை வோல்டேஜ், இங்கிட்ட ஒரு ஹை வோல்டேஜ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். வேக்யூம், ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் நடுவில் ஏர் இருந்ததுன்னா அந்த ஏர் அயனைஸ் பண்ணிட்டு எலக்ட்ரான் அவனோட எனர்ஜியை லூஸ் பண்ணிடுவான். ஸோ பெட்டர் கீப் இட் இன் வேக்யூம். இந்த மொத்த செட்டப்மே ஒரு வேக்யூம் குள்ளர நம்ம போட்டு வச்சிருப்போம். ஸோ எலக்ட்ரான்ஸ் அந்த டார்கெட் அடிக்கும் போது, இதுக்கு பேர் தான் டார்கெட், இந்த மெட்டல் அதுக்கு பேர் தான் டார்கெட்னு வச்சிருப்போம், வில் கெட் எக்ஸ்ரேஸ். இப்போ இந்த எக்ஸ்ரேஸ்ல இது ஓவரால் சம்மரி. இதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இருக்கு பசங்களா நமக்கு. ஒன்னு, ஓகே, ஜெனரலா சொல்ல போனா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்கேயே பார்த்தோம் இல்லையா, ஹார்ட் அண்ட் சாஃப்ட் எக்ஸ்ரேஸ். இதுல இவனை நம்ம ஹார்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம். வேவ் லென்த் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அவ்வளோக்குள்ள எனர்ஜி சூப்பரா இருக்கும். ஹார்ட் எக்ஸ்ரேஸ். இவன் சாஃப்ட் எக்ஸ்ரே. This is hard X-ray, this is soft X-ray அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன். இன்னொரு டைப் கிளாசிபிகேஷன் என்னன்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே, கண்டினியூஸ் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ரே வெளியே வர்றதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, பாருங்க, ஹை எனர்ஜி எலக்ட்ரான் ejects the K-shell electron. K-shellனா என்ன அர்த்தம்? KLMN. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோமா. இப்போ எனக்கு லெட்ஸ் சே நியூக்ளியஸ் இங்க இருக்கு. இது மொதல் ஷெல்லு, ரெண்டாவது ஷெல்லு, மூணாவது ஷெல்லு அண்ட் சோ ஒன். இப்போ மொதல் ஷெல்ல இங்க எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும், இங்க எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும், இங்க எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். இப்போ நார்மலா நான் இது வந்து டார்கெட், அந்த மாலிப்டனம் டங்ஸ்டன் சொன்னமா, அதுல இருக்கிற ஒரு ஆட்டம். இப்போ எலக்ட்ரான் கன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வருதுப்பா. அந்த எலக்ட்ரான் வேகமா போயிட்டு ஒரு சில நேரத்துல இந்த இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரானை தட்டி தூக்கிடும். அடிச்சு ரெண்டு பேருமே காணா போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த கோலி குண்டு விளையாடுற மாதிரி தான். முன்னாடி ஒரு கோலி இருக்குது, அடிச்சனா அடிச்சு ரெண்டுமே தெரிச்சிடும். அதே லாஜிக் படி இந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து வர எலக்ட்ரான் வந்து நேரா போயிட்டு இன்னர் மோஸ்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அடிச்சு தூக்கிடலாம். தூக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி தூக்கிட்டா என்ன ஆகும்? அங்கே ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகுதா? ரைட், அது ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகுது. அப்போ அது வந்து லீஸ்ட் எனர்ஜி இருந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம தூக்கியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணுவான்? சுத்தி இருக்கிறாங்கல்ல அவங்க அடிச்சுக்கிட்டு வருவாங்க. பட் எவனாவது ஒருத்தன், சரிப்பா நான் என் எனர்ஜி எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு மேல இருந்து எல் ஷெல்லுல இருந்து இங்கேயோ எம் ஷெல்லுல இருந்து இங்கேயோ குதிச்சு வந்து அந்த பொசிஷனை ஆக்கிபை பண்ணிப்பாங்க. ரைட், இப்போ இந்த ப்ராசஸ்ல அவன் தன்னோட எனர்ஜியை வெளியே ரிலீஸ் பண்ணணும்ல. ஒரு ஹை ஷெல்லுல இருந்து லோ ஷெல்லுக்கு வர்றான்னா அவன் இங்க இருந்து இங்க இருக்கிற எனர்ஜி கேப்பை வெளியே ரிலீஸ் பண்ணணுமா? போர் தியரியில பார்த்தோமா, அந்த ரிலீஸ் பண்ற எனர்ஜி வில் பி எக்ஸ்ரே. அவ்வளவுதான். அவன் ரிலீஸ் பண்றது ஒரு போட்டான் இல்ல ஒரு எக்ஸ்ரேவா ரிலீஸ் பண்ணுவான்ப்பா. அவ்வளவுதான் கதை. ரைட், ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேவானது அந்த மெட்டீரியல் டார்கெட் என்ன வச்சிருக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. நான் காப்பர் இல்ல டங்ஸ்டன் வச்சேன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் வேவ் லென்த் இருக்கிற மாதிரி வரும். மாலிப்டனம் வச்சேன்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் வரும். ஸோ நான் என்ன மெட்டல் யூஸ் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் வந்துட்டே இருக்கும். ஓகே, இதுதான் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. பாருங்க, the high energy electron ejects a K shell.
நான் அனுப்புற ஹை எனர்ஜி எலக்ட்ரான் கே ஷெல்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வெளியே தூக்கிட்டு போயிடுவான், அடிச்சு நாக் அவுட். இப்போ the vacancy filled by the higher shell, மேல இருக்கிற ஷெல்லுல இருக்கிற ஏதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த இடத்தை ஃபில் பண்ணுவான். அந்த ப்ராசஸ்ல எனர்ஜி ரிலீஸ்ட் as எக்ஸ்ரே. அவன் எனர்ஜி ரிலீஸ் பண்றான் as எக்ஸ்ரே. இது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. இது இல்லாம நமக்கு கண்டினியூஸ் எக்ஸ்ரேன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? எல்லா எலக்ட்ரானுமே போயிட்டு இன்னொரு எலக்ட்ரான் மேல அடிக்காது இல்லையா? நான் கொடுக்குற எல்லா எலக்ட்ரானுமே கரெக்டா போயிட்டு இந்த எலக்ட்ரான்ல அடிக்காது. ஏன்? நம்ம ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லயே பார்த்திருப்போம். என்னது? ஆல்பா பார்ட்டிகிள், அவ்வளோ பெரிய ஆல்பா பார்ட்டிகிள்னு சொல்லல, சரி நியூக்ளியஸ், இந்த கொஞ்ச நேரத்துல அதை பார்த்துடலாம். அதுவே ஆட்டம்குள்ள புகுந்து போகும்போது ஒரு எலக்ட்ரான் தொப்புக்குன்னு பூந்து போயிடுவான். அப்படி மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இந்த எலக்ட்ரான் நாக் அவுட் அடிச்சு இதெல்லாம் பண்ணும். மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ் பூந்து தான் போகும். பட் அப்படி பூந்து போகும்போது என்ன ஆகும்னா, இந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜா, அந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவா. சோ இங்க இந்த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் இன்டராக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரான் will lose its kinetic energy, ஸ்லோ டவுன் ஆயிடுவான். பாருங்க, வேக்யூம்ல ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. பட் அதுவே அந்த வேக்யூமை தாண்டி ஒரு மெட்டல்குள்ளர எலக்ட்ரான் மூவ் ஆகணும், எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். மற்ற எலக்ட்ரான்ஸ் கூட ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த நியூக்ளியஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும், இன்னொரு நியூக்ளியஸ் திருப்பி விடும். ஆஸ் அ ரிசல்ட் he will lose his energy. பட் அது எப்படி இருக்கும்னா கண்டினியூஸா இருக்கும். சப்போஸ் இப்படி ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமா, இங்க இருந்து இன்னொரு எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இருக்கான். இப்ப இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுவான்? அவனை பயங்கரமா இப்படியே ஆக்சிலரேட் டீசிலரேட் பண்ணி இப்படி திருப்பி விட்டுருவான். சோ இங்க என்ன நடக்குது? நமக்கு இவனோட எனர்ஜி பயங்கரமா டிக்ரீஸ் ஆயிடும். இங்க வரும்போது அவனோட எனர்ஜி எல்லாமே போயிடும். அப்ப அந்த டிக்ரீஸ் ஆகிற எனர்ஜி என்ன ஆகும் பாருங்க, இவன் இந்த இடத்துலலாம் கண்டினியூஸா வேவ் லென்த் எமிட் பண்ணிட்டே இருப்பான். சோ நமக்கு எல்லா வேவ் லென்த்துமே கிடைக்கும். அதை தான் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவான். ரைட்? ஸோ கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே, கண்டினியூஸ் எக்ஸ்ரே. இப்போ இந்த கண்டினியூஸ் எக்ஸ்ரே அதோட அந்த கண்டினியூஸ் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? சிம்பிள், நான் கொடுக்குற ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்க சொன்னா ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ், இங்க நான் ஹெவியான வோல்டேஜ் கொடுத்தேன்னா எனக்கு பயங்கர ஸ்பீட்ல எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ டீசிலரேஷன் ஜாஸ்தியா இருக்கும், எனக்கு பயங்கரமா கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் கிடைக்கும். பட் அதுவே நான் அந்த ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜை கம்மியா கொடுத்துருக்கேன், இங்க ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா எலக்ட்ரானும் ஸ்லோ ஸ்பீட்ல தான் வருவான். ஸ்லோ ஸ்பீட்ல வந்து அடிக்கும் போது எலக்ட்ரான் ஸ்லோவான ஸ்பீட்ல வந்து நமக்கு இங்க அடிக்கும் போது கம்மியான கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ், கம்மியான வேவ் லென்த் இருக்கிற கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் கிடைக்கும். இதுதான் ஸ்டோரி. ஸோ கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ், கண்டினியூஸ். கேரக்டரிஸ்டிக்னா அந்த பேர்ல இருந்தே இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த டார்கெட். டார்கெட் என்ன வச்சிருக்கோமோ அதோட கேரக்டரிஸ்டிக், அதான் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. எதனால வருது? என்னோட ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் உள்ள இருக்கிற எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல மேல இருக்கிறவன் ஒருத்தன் வந்து உட்காரும் போது அவன் எனர்ஜியை ரிலீஸ் பண்றது எக்ஸ்ரே ரீஜன்ல இருக்கு. இதுதான் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. கண்டினியூஸ் ரொம்ப சிம்பிள், டீசிலரேஷன், லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் மெட்டல்குள்ளர புகும் போது அவன் எனர்ஜி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு ஸ்பீடு கம்மி ஆயிட்டு அந்த கம்மியாகிற எனர்ஜியை ரேடியேஷனா வெளியே கொடுத்து விட்டுருவான். இது கண்டினியூஸ் எக்ஸ்ரே. கண்டினியூஸ் எக்ஸ்ரே இஸ் a characteristic of potential difference, accelerating voltage. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெளிவா ஞாபகம் இருக்கும். இப்போ மோஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுற மூஸ்லியில மோஸ்லேஸ் லா, இவர் ஒரு லா கண்டுபிடிக்கிறார். இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு? அந்த குளிஜ் டியூப் சொன்னமா, அதுல அந்த டார்கெட் சொன்னல, சோ டார்கெட்டுக்கு ஒரு எலமெண்டா மாத்தி 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 வச்சு அந்த எலமெண்ட்டுக்கும் எனக்கு வர்ற எக்ஸ்ரேவோட ஃப்ரீக்வன்சிக்கும் லிங்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. இதை வச்சுதான் பீரியாடிக் டேபிள்ல நமக்கு ஆட்டம்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா மாஸ் நம்பர் கிடையாது, அட்டாமிக் மாஸ் கிடையாது, அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பரை விட அட்டாமிக் நம்பர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது அப்படின்றதுக்கு வந்து சேர்ந்தோம். நம்ம அந்த முடிவுக்கு வந்து சேர்ந்தது இதனாலதான். மோஸ்லிஸ் லால அவரு ஒரு எலமெண்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. Z அட்டாமிக் நம்பர். வேற வேற டார்கெட்டை தூக்கி வைக்கும் போது நமக்கு அந்த வெளியே வர்ற ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, கேரக்டரிஸ்டிக் ஃப்ரீக்வன்சி. கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே எதை வச்சுன்னு சொன்ன? டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எமிட்டட். சரி, கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே டிபெண்ட்ஸ் ஆன் த அட்டாமிக் நம்பர். எந்த டார்கெட் வச்சிருக்கோமோ அந்த டார்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இவரோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, இவர் போட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ல இவருக்கு வந்து கிராஃப் எப்படி, ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர். ரைட்?
root of frequency is directly proportional to atomic number. இதுதான் இவருக்கு வந்த ரிசல்ட், ரைட்? ஸோ இப்போ இந்த A and B are constants. ஸோ அது நார்மலா நமக்கு வந்த கான்ஸ்டன்ஸ். இதை நம்ம இந்த வாட் இஸ் திஸ் இது பார்த்தோம்ல, எனர்ஜி ஃபார்முலா இருந்தே நம்மளால இதை டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ இங்க பிங்கிறது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட், ஏங்கிறது ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான கான்ஸ்டன்ட், அதை விட்டுறலாம். ஸோ ஐடியா என்னன்னா, root of frequency is directly proportional to mass number. Sorry, atomic number. So this is Mosley's law. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். A and B ஜெனரலா கொடுத்துருவாங்க, பட் இந்த ரூட் V is direct. இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா, root V, this is mass number, atomic number, mass numberனே வருது. எனக்கு இந்த மாதிரி இருக்கும் கிராஃப், right? It's a straight line directly proportional. நான் லெஃப்ட் சைடுல ஸ்கொயர் ரூட் ஆஃப் V பிளாட் பண்ணியிருக்கேன், ரைட்? இப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா V is proportional to z square minus 1. ஜெனரலா root V is proportional to z minus B அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ஃப்ரீக்வன்சிங்கிறது எனக்கு வர்ற எக்ஸ்ரேவோட ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் அட்டாமிக் நம்பர். கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேல ஃப்ரீக்வன்சி, வேவ்லென்த் ரெண்டுமே டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோமா, என்ன டார்கெட் வைக்கிறேன் அந்த டார்கெட்ல ஸ்பெசிபிக்கா அந்த டார்கெட்டோட அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் இஸ் ஃபண்டமெண்டல். அதுல இருந்து தான் நமக்கு அந்த பீரியாடிக் டேபிள கரெக்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாஸ் நம்பரை ஃபண்டமெண்டலா வச்சுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பர் became the fundamental property. இப்போ அந்த எக்ஸ்ரே இருக்கு இல்லையா, அவனை நம்ம வேவுக்கு உண்டான எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் போட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ட்ரை பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ரைட்? எனக்கு வேவுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வேவுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் சோ ஆன். இப்போ அந்த டைஃப்ராக்ஷன்ல ஒரு ப்ராப்ளம். டைஃப்ராக்ஷன் நடக்கணும்னா நமக்கான கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா பசங்களா? வேவ் ஆப்டிக்ஸ்ல சொல்லியிருப்பேன். அந்த வேவ் லென்த்தும் அப்டக்கிளோட சைஸும் கிட்டத்தட்ட கம்பேரபிளா இருக்கணும், ரைட்? வேவ் லென்த் ஆஃப் த வேவ், அப்டக்கிளோட சைஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட கம்பேரபிளா இருந்ததுன்னா எனக்கு டைஃப்ராக்ஷன் நடக்கும் சான்ஸ் இருக்கு. பட் நார்மல் விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் ஓரளவுக்கு இருந்தது, நம்ம பார்த்தோம் 400 நானோமீட்டர், அது வந்து பெருசு, அதனால நம்மளால கிரேட்டிங் உருவாக்க முடிஞ்சது. பட் இங்க எவ்வளவு குட்டி, 0.1 நானோமீட்டர்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு குட்டியா இருக்கிற வேவ் லென்த்துக்கு நம்ம நார்மல் நேச்சுரலா டைஃப்ராக்ஷன்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அந்த கிரேட்டிங், அந்த கேப், ஆப்ஸ்டக்கிள் வந்து அந்த சைஸுக்கு நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அதோட வேவ் லென்த் வந்து ஒரு அட்டாமோட சைஸ், ஒரு ஆட்டமோட சைஸ். லிட்டரலா ஆட்டம் இஸ் 10⁻⁻10. எக்ஸ்ரேவும் கிட்டத்தட்ட அதே சைஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டம் லெவலுக்கு நம்மளால கோடு போட முடியுமா? பாசிபிள் இல்லை. பட் அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க, என்னன்னா கிறிஸ்டல். நமக்கு நேச்சுரலா இருக்கிற எக்கச்சக்க கிறிஸ்டல், மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ், ஏதோ ஒரு கிறிஸ்டல் எடுத்துப்போமே, சோடியம் குளோரைடு, ஏதோ ஒரு கிறிஸ்டல், எனி கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டல்ல ஆட்டம்ஸ் எல்லாமே ரெகுலரா அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கும், கரெக்டானே? நமக்கு தெரியும் ஒரு கிறிஸ்டல்ல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் will be arranged in regular lattice. அப்ப அந்த ரெண்டு ஆட்டமுக்கு நடுவுல இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, ஒரு கிறிஸ்டல்ல இருக்கிற ரெண்டு நெய்பரிங் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கேப், அந்த கேப் வந்து நம்ம எக்ஸ்ரேயோட வேவ் லென்த்துக்கு கம்பேரபிளா இருக்கு. சோ அதனால நான் ஏன் அதை டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கா யூஸ் பண்ணக்கூடாது? எஸ், ஐ கேன். டிஃப்ராக்ஷனுக்கு எனக்கு என்ன தேவை? ஒரு அப்டக்கிள் தேவை, இல்லைன்னா ஒரு அப்பர்ச்சர் தேவை, ரைட்? அந்த அப்பர்ச்சர் இல்ல அப்டக்கிள் ஏதோ நம்ம ஒரு அப்பர்ச்சர்னு வச்சுப்போம். கேப் பிட்வீன் டூ அப்டக்கிள்ஸ், அது எனக்கு வேவ் லென்த்துக்கும் கம்பேரபிளா இருக்கும். அப்ப எக்ஸ்ரேவோட வேவ் லென்த் வந்து எனக்கு 0.1 இல்ல 1 நானோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கு. ஒரு கிறிஸ்டல்ல இருக்கிற ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற கேப்பும் எனக்கு கிட்டத்தட்ட சேம் லெவல்ல தான் இருக்கு, ரைட்? இப்போ ஒரு கிறிஸ்டல் எடுத்துப்போம், அதுல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இது மாதிரி ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணுமா கிறிஸ்டல்? ஒரு சிம்பிள் பேசிக் கிறிஸ்டல் எடுத்துப்போம். இது வந்து ஒரு பிளேன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இது இன்னொரு பிளேன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், இது இன்னொரு பிளேன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அப்படி வச்சுப்போம். இப்போ இங்க எனக்கு ஒரு எக்ஸ்ரே வருதுன்னா, எக்ஸ்ரே வந்து அடிச்சு எனக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்? இப்போ இந்த ரெண்டு கிறிஸ்டல் லாட்டிஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டி.
அதாவது இந்த ஆட்டமிக் பிளேனுக்கும் இந்த பிளேனுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுப்போம். டெக்னிக்கலா பார்த்தா இங்க வந்து எனக்கு ஆட்டம் இப்படி இருக்கணும். அதாவது இது நியூக்ளியஸ், இது எலக்ட்ரான். இதே மாதிரி இது வந்து நியூக்ளியஸ், இது எலக்ட்ரான். இந்த மாதிரி இருக்கு, பக்கத்து பக்கத்துல பேக் ஆயிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ எனக்கு லைட் ரே இங்க வந்து அடிச்சு இப்படி ரிட்டர்ன் போகுது, இங்க வந்து அடிச்சு இப்படி ரிட்டர்ன் போகுது. இப்ப இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ்ஸ் ரெண்டுமே எனக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுக்குது இங்க, ரைட்? ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் ரெண்டுமே எனக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுக்குது. இங்க பாத் டிஃபரன்ஸ் என்ன வரும் பாருங்க, இதுதான் டி, கரெக்டா? திஸ் இஸ் டி, ரைட்? இப்ப நான் இங்க தீட்டா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க தீட்டா, இது தீட்டா எடுத்துப்போம் நம்ம. அப்ப டி காஸ் தீட்டா, டி சைன் தீட்டா. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ஸோ 2d sin theta is equal to n லாம்டா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுதான் நமக்கு எக்ஸ்ரேஸ், ஈவன் எக்ஸ்ரேஸ் கேன் அண்டர்கோ even X-rays can undergo diffraction. So இந்த ஃபார்முலா வச்சு தான் நமக்கு முடிவாகிறது. wait theta mistake, theta with respect to the plane. இப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் எக்ஸ்ரே பிளேன்ல இருந்து இந்த ஆங்கிள் வருது, ரைட்? ஸோ தீட்டா இங்க வராது, கீழே வரும், ரைட்? ஸோ திஸ் இஸ் தீட்டா. ஓகே, ஸோ இன்சிடென்ட் ரேக்கும் ஹரிசான்டலுக்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு வச்சுப்போம். ஸோ n லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2d டைம் தீட்டா. நம்ம டைஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? a sin theta is equal to n லாம்டான்னு, அதே ஃபார்முலா தான். ஸோ எனக்கு ஆக்சுவலா இந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ரே கொடுக்குறப்போ இங்க ஓவராலா பாயிண்ட் என்னன்னா, நான் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை மாத்திட்டே இருக்கேன்னு வச்சுப்போம். இனிஷியலா எனக்கு இப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வருது, அதை அதிகமாக்குறேன், ஓகே, குறைக்கிறேன், அதிகமாக்குறேன். மீன்ஸ் ஐம் சேஞ்சிங் திஸ் ஆங்கிள். இது வந்து கிளான்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதை நான் சேஞ்ச் பண்றேன். இந்த ஆங்கிள் வந்து இந்த பர்டிகுலர் n லாம்டா, இந்த எக்ஸ்பிரஷன் n லாம்டாக்கு ஈக்குவலா வரும்போது எனக்கு இந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு, which means there is an interference happening. அந்த டைஃப்ராக்ஷனால சூப்பர் இம்போஸ் ஆயிட்டு எனக்கு அந்த இடத்துல பிரைட் அண்ட் டார்க்கா தெரியுது. இது விசிபிள் லைட் கிடையாது, நம்மளால பார்க்க முடியாது. அதனால we use the word intensity. விசிபிள் லைட்ல நம்ம பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் யூஸ் பண்ணிப்போம். இங்க விசிபிள் லைட் இல்லாததுனால we call it high intensity and low intensity. அப்ப இந்த ஃபார்முலா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எனக்கு அந்த இன்டென்சிட்டி டைஃப்ராக்ஷன்ல பார்த்தா அதே இன்டென்சிட்டி பேட்டர்ன் தெரியுது. சோ எக்ஸ்ரேஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அவங்களுக்கும் வேவ் பிஹேவியர் இருக்கு. இதுதான் பிராக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், பிராக்ஸ் லா. அதை வச்சு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பிராக்ஸ் லாவோட ஓவரால் பாயிண்ட் என்னன்னா, நான் நேச்சுரலா இருக்கிற கிறிஸ்டல்ஸ்ல ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கேப், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்டர் அட்டாமிக் பிளேன், லாட்டிஸ் டிஸ்டன்ஸ், அதுவும் எக்ஸ்ரேவோட வேவ் லென்த்தும் கிட்டத்தட்ட கம்பேரபிள் லெவல்ல இருக்கு, ரைட்? அப்படி கம்பேரபிள் லெவல்ல இருக்கும்போது ஐ கேன் யூஸ் தட் கிறிஸ்டல் ஆஸ் அ டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங். எனக்கு அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. and this formula works even for x-ray. n lambda is 2d sin theta. அவ்வளவுதான்ல, டன், முடிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டம்ஸ்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. பேசிக் அட்டாமிக் தியரி ஒரு குட்டி ரீகேப் போட்டு நியூக்ளியைக்கு போடலாம். பேசிக் அட்டாமிக் தியரி, அட்டாமிக் தியரியில என்னென்ன இருக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் டால்டன் மாடல், அன்டிவிசிபிள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஜே தாம்சன்ல வாட்டர்மெலன் மாடல், டிஸ்ட்ரிபியூட்டட் பாசிட்டிவ் சார்ஜ், அங்கங்க குட்டி குட்டியா கான்சென்ட்ரேட்டட் நெகட்டிவ் சார்ஜ். அடுத்தது ரூதர்ஃபோர்ட் மாடல். ரூதர்ஃபோர்ட் மாடல் என்ன? வெறும் மாஸ், மெஜாரிட்டி மாஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆல் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் அட் த சென்டர், பேரு நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் எனக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆல்பா பார்ட்டிகல், கோல்டு ஃபாயில் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர்ஃபோர்டோடது. அதோட டிராபேக்ஸ் என்ன? எனர்ஜி கண்டினியூஸா எலக்ட்ரான் எமிட் பண்ணி ஸ்பைரல் ஆயிட்டு நியூக்ளியஸ்ல வந்து ஆட்டம் கொலாப்ஸ் ஆகும். ரெண்டாவது, எல்லா ஆர்பிட்லயும் எலக்ட்ரானால சுத்த முடியும். அப்ப அவன் எல்லா வேவ் லென்த்தும் கொடுக்கணும் கண்டினியூஸா, அதுவும் நடக்கிறது இல்லை. அவன் வந்து ஒரு ஸ்பெசிபிக் வேவ் லென்த்ல தான் எனர்ஜி கொடுக்குறான். இப்போ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்றதுக்கு வந்தது தான் போர்ஸ் மாடல். போர்ஸ் மாடல் என்ன சொல்றாரு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் ரொட்டேட் ஆகிறதுக்கான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எல்லா ஆர்பிட்லயும் எலக்ட்ரானால சுத்த முடியாது, ஒரு சில ஆர்பிட்ல மட்டும்தான் அவனால சுத்த முடியும். அந்த ஆர்பிட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஆர்பிட்ல ஆங்குலர் மொமெண்டம் mvr ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2π.
அந்த n இன்டீஜர்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ரைட், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, அவனால ஒரு எலக்ட்ரான் லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு ஜம்ப் பண்ண முடியும். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு அவனால ஜம்ப் பண்ண முடியும். அப்படி ஜம்ப் பண்ணானா, இஃப் ஹி ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஒன் லெவல் டு அனதர் லெவல், அவன் எனர்ஜியை எமிட் பண்ணுவான். மேல இருந்து கீழே வந்தா எமிட் பண்ணுவான், கீழே இருந்து மேல போனா அப்சார்ப் பண்ணுவான். இதை வச்சு ரேடியஸ், வெலாசிட்டி, எனர்ஜி மூணுத்துக்கான ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணோம். இது போர்ஸ் மாடல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது போர்ஸ் மாடலை தூக்கி ஸ்பெசிபிக்கா ஹைட்ரஜனுக்கு அப்ளை பண்ணோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோமா, 5 செட் ஆஃப் ஸ்பெக்ட்ரா தனித்தனியா வந்துச்சு. லைமன் சீரிஸ், பாமர் சீரிஸ், பேஷன் சீரிஸ், பிராக்கெட் சீரிஸ், ஃபண்ட் சீரிஸ். ஒன்னதுக்கு வித்தியாசம் என்ன, லைமன்ல ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வரணும், எங்க இருந்து வேணாலும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வரணும். பாமர் எங்க இருந்து வேணாலும் செகண்ட் லெவல், பேஷன் எங்க இருந்து வேணாலும் தேர்ட், பிராக்கெட் எங்க இருந்து வேணாலும் ஃபோர்த், ஃபண்ட் எங்க இருந்து வேணாலும் ஃபிஃப்த்ல வந்து நிக்கணும். சோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தோமா, 1/λ is Rydberg's constant into 1/n(f square minus 1/n(i)² or Rydberg constant 1.097 into 10⁻⁷ meter inverse. Done. அதுக்கு அடுத்து எக்ஸ்ரேக்குள்ள வந்தோம். ஹை எனர்ஜி, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ வேவ் லென்த் எக்ஸ்ரேஸ். ஆக்சிடென்டலா டிஸ்கவர் பண்ணது ரான்சன். கூலிட்ஜ் டியூப் அதோட ப்ரொடக்ஷன் டியூப். ப்ரொடியூஸ் பண்றது எப்படி, ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ், ஒரு ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கிற, ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிற, ஹை அதுல வந்து ஒரு எலக்ட்ரான் அடிக்கும் போது நமக்கு எக்ஸ்ரேஸ் ஜெனரேட் ஆகுது. ரெண்டு டைப், கண்டினியூஸ் எக்ஸ்ரே, கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ்னா ஒரு எலக்ட்ரான், ஹை எனர்ஜி எலக்ட்ரான் இன்னர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கிற எலக்ட்ரானை தட்டி தூக்கிட்டா வெளியே இருக்கிறவன் அந்த பிளேஸுக்கு வருவான். அப்ப அவன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே. தட் டிபெண்ட்ஸ் ஆன் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த டார்கெட் மெட்டல். ரெண்டாவது கண்டினியூஸ் எக்ஸ்ரே. எல்லா எலக்ட்ரான்ஸும் போய் இன்னொரு எலக்ட்ரானை தட்டி தூக்கிட முடியாது. ஸோ ஒரு எலக்ட்ரான் நேரா போயிட்டு அவன் நியூக்ளியஸாலையும் மற்ற எலக்ட்ரான்ஸ்னாலையும் டீசிலரேட் ஆகிட்டு எனர்ஜியை லூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது கண்டினியூஸ் எக்ஸ்ரே. அது எதோட ப்ராப்பர்ட்டி, ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல். நம்ம அந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் எவ்வளவு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரைட், இப்போ மாஸ்லீஸ் லா என்ன சொல்லுது நமக்கு, ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அந்த எக்ஸ்ரேவோட ஃப்ரீக்வன்சிக்கு ரூட் போட்டோம்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர் அப்படின்னு வரும். திஸ் இஸ் மாஸ்லீஸ் லா. லாஸ்ட் பிராக்ஸ் லா. பிராக்ஸ் லால எக்ஸ்ரேவும் டைஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் கொடுக்கணும். ஸோ இங்க அந்த கிரேட்டிங் நம்ம கொடுக்கறது என்ன, சிம்பிள், ரெண்டு கிறிஸ்டல்ல இருக்கிற ரெண்டு அட்டாமிக் லாட்டிஸ்க்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ். ஸோ அதுக்கான பர்டிகுலர் ஃபார்முலா n(λ) is 2d sin theta. டன். அட்டாமிக் பிசிக்ஸ் அவ்வளவுதான். இப்போ செகண்ட் பார்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். இப்ப ஆட்டம் முடிச்சாச்சா, அடுத்தது நியூக்ளியஸ்குள்ள போவோம் பாருங்க. நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் protons and neutrons. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். protons positively charged, neutrons negatively charged. நம்ம கால்குலேஷனல் பர்பஸுக்கு அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்காம நியூக்ளியான் அப்படின்னு எடுத்துப்போம். அவனுக்கு மாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. புரோட்டானோட மாஸ் வந்து ஸ்லைட்லி கம்மி, இந்த டிஜிட்ஸ் சேஞ்ச் ஆகும். 67262, இங்க 67492, ஸ்லைட்லி டிஃபரெண்ட். நியூட்ரானுங்கிறது கொஞ்சோண்டு ஹெவியா இருப்பான் புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது, ரைட்? பட் நம்ம கால்குலேஷனுக்கு அப்ராக்சிமேட்லி புரோட்டான் அண்ட் நியூட்ரான் சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தப்பும் இல்லை, அப்ராக்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த நம்பர்ஸ் வந்து எவ்வளவு ஒரு தடவையும் 1.67 into 10⁻⁻27 இப்படி போட்டு நம்மளால கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். 1 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட்? சிம்பிள். ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்துட்டு கார்பன் C12 எடுத்து அதை 12ஆ பிரிச்சு, அதோட மாச 12ஆ பிரிச்சு, அதாவது ஒரே ஒரு ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்துக்கிறோம், C12 ஐசோடோப். அதோட மாஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஓகே, ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். பார்த்து அதுக்கு ஒரு ஆன்சர் வருமா? அதை 12ஆ பிரிக்கிறோம், டிவைடட் பை 12. வர்ற ரிசல்ட்டை தான் 1 AMU அப்படின்னு சொல்றோம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். பாருங்க, 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட அர்த்தம் என்ன? இட் இஸ் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 C12 ஆட்டம். C12(6)னா கார்பன்ல ஐசோடோப்ஸ் இருக்கு, நம்ம C12 தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலா ஆரம்பத்துல ஹைட்ரஜன் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆக்சிஜன் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அது கன்வீனியன்ட்டா இல்ல.
ஏன்னா 1 AMUன்னு சொல்லும் போது நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற மொத்த எலமெண்ட்ஸோட மாசஸையும் இதோட மல்டிபிள்ஸ்ல சொல்லும் போது ஈஸியா இருக்கும். பட் நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சொல்லும் போது அந்த அளவுக்கு ஈஸியா இல்லை. ஸோ தே ஹவ் கான் ஃபார் கார்பன். ஸோ இப்போதைக்கு கார்பன் தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஒரு கார்பன் ஆட்டம்க்கு எவ்வளவு மாஸ் இருக்குப்பா, அதை 12 போடு. வர்ற ஒரு பார்ட் தான் ஒரு AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது ஆட்டம் சைஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட மாஸை மெஷர் பண்றதுக்கு நான் இதை யூனிட்டா வச்சுக்கிறேன். அதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது ஆட்டமோட அந்த சைஸ்ல, அத்தனோண்டு சைஸ்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட மாஸை மெஷர் பண்றதுக்கு நான் இவனை யூனிட்டா வச்சுக்கிறேன். தட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட். பாருங்க, mass of proton approximately equal to mass of neutron approximately 1 AMU. அங்க நம்பர் பார்த்தோம்ல, இங்க 1.66 into 10 power minus 27. இங்க என்ன வருது பாருங்க, 1.67 1.67. so slight difference இருக்கும். பட் நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நியூக்ளியான், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்குள்ளர இருக்கிறதுனால நியூக்ளியான்ஸ். சோ ஒரு நியூக்ளியானோட மாஸ் வந்து மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் is 1 AMU அப்படிங்கிறது இப்போ நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அசம்ஷன். இப்போ 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வேரியேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஐசோடோப். ஐசோடோப்னா என்ன? சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கணும், பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் இருக்கணும். அதாவது ஒரே எலமெண்ட்ல எனக்கு சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பட் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, எக்கச்சக்கம் இருக்கு. ஹெவி எலமெண்ட்ஸ்ல நிறைய பார்ப்போம். லைட்டான எலமெண்ட்ஸ்ல எஸ், ஹைட்ரஜன், டியூட்டீரியம், ட்ரீட்டியம், whatever. ஸோ ஒரே ஒரு புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஹைட்ரஜன், ஒரு புரோட்டான் கூட ஒரு நியூட்ரான் வந்ததுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரான் வந்ததுன்னா டியூட்டீரியம், 2 எக்ஸ்ட்ரா நியூட்ரான் வந்ததுன்னா ட்ரீட்டியம். ரைட்? ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். சேம் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பட் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதுதான் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடோப். அடுத்து ஐசோபார். பாருங்க, சேம் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். அதாவது எனக்கு 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட், அதுக்குள்ள அட்டாமிக் நம்பர் வேற வேறையா இருக்கும், பட் சேம் மாஸ் நம்பர். ஐசோடோப்புக்கு அப்படியே ரிவர்ஸ். ஐசோடோப்ல சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். பட் இங்க ஐசோபார்ல சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர். இங்கே வித்தியாசம் என்னன்னா, இது சேம் எலிமெண்ட்டுக்கா இருக்கணும். ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். ஐசோடோப்ஸுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல எந்த டிஃபரன்ஸுமே வராது. தே ஆர் வேரியேஷன்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட். ஆனா ஐசோபாருங்கிறது வேற வேற எலிமெண்ட், கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் எலிமெண்ட். ரைட்? சேம் மாஸ் நம்பர் மட்டும்தான், ஆனா டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர். புரோட்டான் நம்பரும் மாறும், நியூட்ரான் நம்பரும் மாறும். டோட்டல் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் வில் பி சேம். அண்ட் கடைசியா ஐசோடோன்ஸ். பாருங்க, டோன்னா இந்த எண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோடோன் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அவ்வளவுதான். எனக்கு நியூட்ரான்ஸ் வேற வேற எலிமெண்ட் பட் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ இங்கிட்டு பாருங்க, 7 - 3 4 நியூட்ரான்ஸ், 8 - 4 4 நியூட்ரான்ஸ். ஸோ சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதை ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். That's called isotones. அடுத்து சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். நம்ம ஆட்டமோட சைஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா? ஆட்டமோட சைஸ் அப்ராக்சிமேட்லி 10 power minus 10ல இருக்கும். ரைட்? இப்ப நம்ம ஒரு ஆட்டமோட சைஸ் எடுத்து பார்த்தோம்னா அப்ராக்ஸ் 10 power minus 10 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு ஆட்டமோட சைஸ். இப்போ நியூக்ளியஸோட சைஸை டிட்டர்மின் பண்றதுக்கு நம்ம அட்டாமிக் நம்பருக்கு போறோம். ஆப்வியஸ் அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். சாரி மாஸ் நம்பர். A stands for மாஸ் நம்பர். லைக் எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல. A is for mass number. Okay. ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள எனக்கு புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ டோட்டல் இஸ் மாஸ் நம்பர். ஸோ இப்போ எனக்கு ஒரு நியூக்ளியஸோட சைஸ் உள்ளார எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு தானே டிசைட் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் மாஸ் நம்பர். பட் டைரக்டா கிடையாது, கியூப் ரூட் ஆஃப் மாஸ் நம்பர். ஏன்னு பார்ப்போம் பாருங்க. ஸோ நியூக்ளியஸோட சைஸ் ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A to the power 1/3. இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடணுமா? R0. R0 ஓட வேல்யூ என்னன்னா 1.2 ஃபெர்மி இல்ல ஃபெம்டோமீட்டர். ஸோ 1.2 எஃப்எம்னா இன்டூ 10 to the power minus 15 மீட்டர்ஸ். ஒரு நியூக்ளியஸோட சைஸ் எத்தனுன்னு பாருங்க, 10 power minus 15. நம்மளால மெஷரே பண்ண முடியாது. 10 power minus 15ங்கிறது ரொம்ப 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 கம்மி.
ஈவன் எக்ஸ்ரேவை விடவும் கம்மி. எக்ஸ்ரேங்கிறதே நமக்கு நானோல இருந்தது 10⁻⁹. இது 10⁻⁻15. அதை விட 1,00,000 மடங்கு குட்டி. ரைட், எக்ஸ்ரே விட அவ்வளோ குட்டி, 10⁻⁻15 மீட்டர்ஸ். இது ஒரு நியூக்ளியஸோட சைஸ். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட் என்னன்னா நியூக்ளியர் டென்சிட்டி. ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டென்சிட்டியோட பேசிக் ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம் இல்லையா? டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்ன பண்ணணும்? எனக்கு டோட்டல் மாஸ் நம்பர் இன்டு மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். நம்ம புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க தேவையில்லை, அதை நம்ம ஒன்னுனே வச்சுப்போம். we don't have to consider the difference between proton and neutron. so generally m0ங்கிறது mass of one nucleon அப்படின்னு வச்சுப்போம். அதாவது 1 AMU m0 into எத்தனை பார்ட்டிகிள்ஸ் உள்ள இருக்கு, எத்தனை டோட்டல் மாஸ் நம்பர் போட்டாச்சு, டிவைடட் பை வால்யூம். நியூக்ளியஸ்ங்கிறது ஸ்பியர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 pi r3. r³ ஃபார்முலா இங்க பார்த்தோமா, r is equal to r0 into a to the power 1/3. ரைட்? சோ அப்ப r³ இதை நான் மொத்தமா கியூப் பண்ணணும். சோ கியூப் பண்ணும்போது r³ is equal to r0³ into a to the power 1/3 the whole power 3 1 ன்னு வந்துரும். சோ அதுக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா a and a கேன்சல் ஆயிடுமா? சோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, 3m0/4 pi r0³. இங்க a இல்லவே இல்ல. சோ நியூக்ளியர் டென்சிட்டி is constant, which means it is independent of nuclear density is independent of mass number. so nuclear density க்கும் mass numberக்கும் சம்பந்தமே கிடையாது. it is completely independent. right? எந்த ஒரு நியூக்ளியஸ் எடுத்தாலும் அதுக்கு டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இல்ல. இது கண்டிப்பா क्वेश्चन வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ என்ன மாதிரி கேட்பாங்கன்னா நியூக்ளியர் ரேடியஸ், yes it depends on mass number. ஆனா nuclear density is a constant. அது எதை டிபெண்ட் பண்ணி கிடையாது, it's a complete constant. அதோட வேல்யூ என்ன பாருங்க, எல்லாத்தையும் மாஸ் ஆஃப் a நியூட்ரான் இல்ல எனி அட்டாமிக் மாஸ் யூனிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணா 10 to the power of 17. think about it, 10 power 17. நமக்கு மெர்க்குரி இருக்கு இல்லையா, 13,600, அதாவது 1.3 into 10 power 4 டென்சஸ்ட் லிக்விட் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுப்போம். இங்க 10 to the power 17 நம்மளால இமேஜினே பண்ண முடியாது இந்த அளவுக்கு டென்சிட்டிலாம். ரைட்? சோ 10 power 17 கிலோகிராம் per meter cube, so dense. சோ அதனால தான் நியூக்ளியஸ் இஸ் ஹைலி எனர்ஜெட்டிக் அண்ட் அதை ஹோல்ட் பண்றது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸஸ் known to us, strong nuclear force. ரைட்? இந்த வேல்யூ முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் 10 power 17. இதுதான் நியூக்ளியஸோட டென்சிட்டி அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ புரோட்டானுக்கும் நடுவுல பயங்கர ரிப்பல்ஷன் இருக்கு இல்லையா? நார்மலா நியூக்ளியஸ்குள்ளர் தான் எல்லா புரோட்டானும் இருக்கு. புரோட்டானுக்கும் நடுவுல கொடூரத்துக்கு நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹவு கம் இட் இஸ் ஸ்டேபிள்? அந்த ரிப்பல்ஷனை தாண்டி அது எப்படி பக்கத்துல இருக்கு? லாஜிக்கா யோசிங்களேன். ஒரு ஆட்டமோட சைஸ் எவ்வளவு சொன்னோம்? 10 power -10. நியூக்ளியஸோட சைஸ் 10 power -15. ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு? அப்ராக்சிமேட்டா 5 0 இருக்கா? 10 power -10, 10 power -15 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் லைக் 1 lakh. அத்தனை ஜீரோஸ் வரும். ஐ மீன் 10 power of 5 will be the difference. ஒரு புரோட்டான்னால அவ்வளோ தூரத்துல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியுதுன்னா அதே புரோட்டான்னால பக்கத்துல இருக்கிற இன்னொரு புரோட்டானை எவ்வளவு வேகமா அப்போஸ் பண்ணணும், அவன் ரிப்பல் பண்ணணும், எவ்வளோ ஒரு ஃபோர்ஸோட ரிப்பல் பண்ணணும். அப்போ அதை ஓவர் கம் பண்ணி யாரு நியூக்ளியஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா? யாருன்னு பார்த்தா தட் இஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். நமக்கு நார்மலா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் 4 இருக்குப்பா. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அதுதான் எனக்கு அந்த புரோட்டான் ரிப்பல்ஷன் அதை ஓவர் கம் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறது. ரைட்? So it basically binds the entire nucleus together. ஒரு மொத்த நியூக்ளியஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ். அது யாருக்கு இருக்குன்னு பார்த்தா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கு. 2 புரோட்டான்ஸ்க்கு நடுவுல நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு, 2 நியூட்ரான்ஸ்க்கு நடுவுல இருக்கு, ஒரு புரோட்டானுக்கும் ஒரு நியூட்ரானுக்கும் நடுவுல கூட நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு. ரைட்? சோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷனும் பாசிபிள்.
புரோட்டானுக்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், ஃபார்முலா இருக்கு. அப்ப அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ரேஞ்ச். 10⁻⁻15ங்கிறது தான் அவனோட ரேஞ்சே. அதை தாண்டி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி வெளியே அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு நியூக்ளியான்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் அந்த 10⁻⁻15 விட அதிகமாச்சுன்னா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கவே இருக்காது, கன்ஃபார்ம்டா காலி. ஸோ அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ள பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ரைட்? ஸோ திஸ் இஸ் அபவுட் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ இதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருமா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் பாருங்க, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ், இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ், பிரைமரிலி அட்ராக்டிவ். சார்ஜுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சார்ஜ்னால வர்றது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், சார்ஜுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், ரொம்ப 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 ஷார்ட். அண்ட் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா நமக்கு கிராவிடேஷனல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அது ரெண்டும் சென்ட்ரல் ஃபோர்ஸ். சென்ட்ரல்ங்கிறதுனால தான் நமக்கு அந்த ரொட்டேஷன் கான்செப்டே உள்ள வருது. எர்த் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் சன், ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு புரோட்டான் எலக்ட்ரான் சுத்தி வர்றதுக்கு காரணம் அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ், பட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படி சென்ட்ரல் ஃபோர்ஸ் கிடையாது. இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்வால்வ் ஆயிருக்கும், கரெக்ட் தானே? இப்போ அந்த நியூக்ளியஸ்குள்ளர பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் ஒன்னா பிடிச்சி வச்சிருக்காங்க, கரெக்டா? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் ஒன்னா ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க, அது வெடிச்சு செதறாம டெக்னிக்கலா. ஓகே, இப்போ அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டா மாஸ் டிஃபெக்ட் இல்ல பைண்டிங் எனர்ஜி, அதை எப்படி வேணா சொல்லலாம். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேளுங்களேன், இது ஒரு வியர்டான இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், என்கிட்ட ஒரு 10 புரோட்டான் இருக்குது, 10 நியூட்ரான் இருக்குது. ஒன்னத்தையும் நான் தனித்தனியா வெயிட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். முதல் நியூட்ரான் போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேன், எடுத்து வச்சிடுறேன். ரெண்டாவது நியூட்ரான் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 10 நியூட்ரானுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதே மாதிரி 10 புரோட்டான், அதோட வெயிட் எல்லாமே எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ரைட்? 10 புரோட்டான் எல்லா வெயிட்டுமே எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும்னு வச்சுப்போம். நான் நோட் பண்ணி வச்சு டோட்டலா ஆட் பண்றேன்ப்பா. 10 புரோட்டான் 10 நியூட்ரான், எனக்கு ஒரு வெயிட் கிடைக்குது. இப்ப அவங்க எல்லாத்தையும் நான் ஒன்னா வச்சு அசம்பிள் பண்ணி ஒரு பாக்கெட் நியூக்ளியஸை உருவாக்குறேன், ஒரு நியூக்ளியர் பாக்கெட்டை உருவாக்குறேன். இப்போ சிம்பிளா சொல்ல போனா நான் வந்து ஒரு 4 ஆப்பிள், ஒரு 4 ஆரஞ்சு தனித்தனியா வெயிட் எடுத்து வச்சிருக்கேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன். 4 ஆப்பிள் 4 ஆரஞ்சுக்கு நான் தனித்தனியா வெயிட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு சர்டன் வெயிட் கிடைக்குது. அது எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்ல போட்டு நான் தூக்குறேன். கேரி பேக்ல போட்டு தூக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, வெயிட் குறையுது. சூப்பர்ல, சேமா இருக்கணும். இல்ல கேரி பேக்கோட வெயிட் ஆட் ஆயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும். கேரி பேக் வந்து மாஸ்லெஸ் அப்படின்னு வச்சுக்கோ. நான் மொத்தமா அதை எல்லாத்தையும் தூக்கி ஒரு பேக்கெட்டா ரெடி பண்ணும்போது எனக்கு வெயிட் குறையுது, மாஸ் குறையுது. இதுதான் நியூக்ளியஸ்ல நடக்குது. இண்டிவிஜுவல் புரோட்டான்ஸை நான் தனித்தனியா மாஸ் பார்க்கும்போது ஐ ஹேவ் a certain மாஸ். அதை அசம்பிள் பண்ணி நான் ஒரு பேக்கெட் நியூக்ளியஸா ரெடி பண்ணேன் அப்படின்னா மாஸ் குறையுது. there is a defect. இங்க மாஸ் வந்து மிஸ் ஆகுது, எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப அது எங்க போச்சுன்னா அந்த மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ரிலீஸ் ஆயிருதுன்னு வச்சுப்போம். ரைட்? எனர்ஜி லாஸ்ட். எனக்கு நான் அசம்பிள் பண்ணும்போது ஒரு சில மாஸ் வந்து எனர்ஜியா மாறி காணா போயிருது. ரைட்? அததான் மாஸ் டிஃபெக்ட், இல்ல அதைத்தான் நம்ம பைண்டிங் எனர்ஜின்னு சொல்றோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், ரிவர்ஸ்ல யோசிச்சா லாஜிக் புரியும். ஒரு நியூக்ளியஸை நான் பார்ட்டா தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். ஒரு நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கணும். அப்போ நான் எனர்ஜியை கொடுத்து அது மாஸா கன்வெர்ட் ஆகி ஒரு நியூக்ளியானுக்கும் போய் சேர்ந்தாதானே அதுல இருந்து எனக்கு வெளியே வர முடியும். ஒரிஜினலா ஒரு நியூட்ரானுக்கு சர்டன் மாஸ் இருந்திருக்கு, அவன் அதுல இருந்து லெட்ஸ் சே ஒரு 1%, 1% மாஸ அவன் தியாகம் பண்ணியிருக்கான், எனர்ஜியா பறக்க விட்டுட்டான். அப்பனா தான் அவனால உள்ள போயிட்டு உட்கார முடியும். இப்ப நான் அவனை வெளியே கொண்டு வரணும்னா அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த மாஸ அவன்கிட்ட நான் கொடுக்கணும். பட் நான் மாஸ கொடுக்க முடியாது, நான் எனர்ஜியா கொடுக்குறேன். ரைட்? சோ அப்ப அந்த நியூக்ளியஸ் வந்து எனக்கு பைண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த பைண்டிங்க்கு எவ்வளவு எனர்ஜி காணாம போயிருக்கோ அந்த எனர்ஜியை நான் கொடுத்தாதான் அவனை வெளியே எடுக்க முடியும்.
அப்ப நான் வெளியே எடுக்கும்போது அந்த எனர்ஜி என்ன ஆகுது பாருங்க, எனக்கு மாசா மாறி போயிடுது. So this is the concept of binding energy. பாருங்க, எனக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கா, இப்ப இவங்கிட்ட நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா, அதாவது அவனை வெளியே எடுக்கிறதுக்கு நான் ஒரு எனர்ஜி கொடுத்தே ஆகணும். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி அவனை நான் வெளியே எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணும். அப்ப நான் கொடுக்குற எனர்ஜி என்ன ஆகுது, வெளியே வந்த அப்புறம் ஒரு நியூக்ளியான் கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா மாசா போய் மாறி உட்காந்து எனக்கு அது செப்பரேட் பார்ட்டிகிள்ஸ், பட் இது ஸ்லைட்டா ஹெவியா இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மொத்த மாஸ் ஸ்லைட்டா ஹெவியா இருக்கும். ரைட்? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, mass of the nucleus is always less than the sum of the masses of its constituents. So mass of the nucleus always less than the sum of the masses of its constituents. இந்த டிஃபரன்ஸுக்கு பேரு தான் mass defect அப்படின்னு சொல்றோம். Right? The difference between them is mass defect. Okay? இப்போ இந்த mass defectோட இது அதோட சம்மரி. mass of the observed nucleus அப்படின்னா நம்ம வெயிட் போட்டு பார்க்கிற நியூக்ளியர் மாஸ். இது தியரட்டிக்கல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். தியரட்டிக்கல்னா இப்ப நான் சொன்னேன் அதுக்குள்ள இத்தனை புரோட்டான் இருக்கா, டிங் 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 இவ்வளோ. ஸோ தியரட்டிக்கலா நான் நம்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்றது. அப்சர்வ்டு எப்பவுமே தியரட்டிக்கலோட கம்மியா தான் இருக்கும். ரைட்? அப்சர்வ்டு ஆல்வேஸ் வில் பி லெசர் than the theoretical. அதோட டிஃபரன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் நமக்கு எனர்ஜியா மாறுது. ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் ஈக்குவேஷன் டெல்டா எம் இன்டூ சி ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் நமக்கு டெல்டா எம் இன்டூ சி ஸ்கொயர். இப்ப தியரட்டிக்கல் மாஸ் என்ன வரும் பாருங்களா, பாருங்களா தியரட்டிக்கல் மாஸ் என்ன வரும், ஜெட்ங்கிறது என்னது, அட்டாமிக் நம்பர், டோட்டல் புரோட்டான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் புரோட்டான் பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா. பாருங்க, இங்க எனக்கு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் into mass of one neutron. Number of protons into mass of one proton, number of neutrons into mass of one neutron. இதுதான் எனக்கு தியரட்டிக்கலா மாஸ் கொடுக்கிறது. அப்சர்வ்ட் மாஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா தான் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கிட்ட டிவைஸ் இருக்குது, மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னுவாங்க. அப்சர்வ்ட் மாஸ் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் இஸ் மாஸ் டிஃபெக்ட் இன்டூ சி ஸ்கொயர் இஸ் பைண்டிங் எனர்ஜி. ஸோ இதான் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன், E is equal to mc ஸ்கொயர். இந்த எம்ங்கிறது இங்க மாஸ் டிஃபெக்ட். இந்த பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியஸா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. அதை நான் பிரிச்சு எடுக்கணும்னா இந்த எனர்ஜியை நான் வந்துட்டு கொடுக்கணும். E is equal to mc ஸ்கொயர். இதுதான் இங்க பார்த்தோமா. சோ இன்டூ சி ஸ்கொயர். இதை நம்ம ஜூல்ஸ்ல வரும். கரெக்டா? இது வந்து அப்சர்வ்டு மாஸ், இது தியரட்டிக்கல் மாஸ். ரைட்? சோ இன்டூ சி ஸ்கொயர் போட்டோம்னா எனக்கு ஜூல்ஸ்ல வரும். பட் சப்அட்டாமிக் லெவல்ல, நியூக்ளியர் லெவல்ல நம்ம எலக்ட்ரான் வோல்ட்ல சொல்றது பெட்டர். ஸோ இதை எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணோம்னா 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதாவது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு எவ்வளவு எனர்ஜி. இதோட மீனிங் என்னன்னா 1 AMU அதை கம்ப்ளீட்டா நம்ம எனர்ஜியா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். we will get 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஈக்குவல் டு கிடையாது, இந்த மாசை நம்ம எனர்ஜியா மாத்தணும்னா 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வரும். அப்போ டெல்டா எம் எனக்கு எவ்வளவு ஏஎம்யூ இருக்கோ, யூஸ்வலா நம்ம இங்க ஏஎம்யூ தான் யூஸ் பண்ணுவோம். டெல்டா எம் எத்தனை ஏஎம்யூ இருக்கோ இன்டூ 931 போட்டுக்கலாம். யூஸ்வலா டெல்டா எம் 1 ஏஎம்யூ வராது. லெட்ஸ் சே 0.00 இன்டூ 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். எனக்கு ஒரு சர்டன் வேல்யூ கிடைக்கும். ரைட்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஏஎம்யூவை நான் எனர்ஜியா மாத்தணும்னா I'll get 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ரைட்? அடுத்தது அந்த பைண்டிங் எனர்ஜியை விட முக்கியமானது என்னன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஒரு நியூக்ளியான், நியூக்ளியஸ்ல ஒரு நியூக்ளியான், நியூக்ளியான்னா என்ன, either proton or neutron, whatever, doesn't matter. So binding energy per nucleon. ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்கு, that is the real deal. மொத்த நியூக்ளியஸுக்கு எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம், ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி இருக்கு, அதை வச்சுதான் அதோட ஸ்டெபிலிட்டி முடிவாகிறது. இப்ப நமக்கு கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ரெண்டு நியூக்ளியஸ், ஒரு பெரிய நியூக்ளியஸுக்கு ஆப்வியஸா பெரிய நம்பர் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி அதிகமா தான் இருக்கும், சின்ன நியூக்ளியஸுக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா தான் இருக்கும், அது வேற. ஆனா இப்போ உங்கள்கிட்ட சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ஒரு 1 BHK வீடு இருக்குன்னு வச்சுப்போம், அதுல 2 பேர் தங்கியிருக்காங்க. ரைட்? 1 BHK வீட்டுல 2 பேர் தங்கியிருக்காங்க. இதுவே எனக்கு ஒரு 4 BHK ஹவுஸ் இருக்கு. ரைட்? 4 BHK வீடு, பட் அதுல 20 பேர் தங்கியிருக்காங்க. லாஜிக் யோசிச்சு பாருங்க. 1 BHKல 2 பேர் தங்கியிருக்காங்க,
4BHKல 20 பேர் தங்கி இருக்காங்க. அப்ப டெக்னிக்கலா பார்த்தா இங்க அந்த ரூம்ல 1BHK, அந்த ஒரு ரூம்ல 1BHKனா தெரியல உங்களுக்கு, ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், ஒரு சிம்பிள் அபார்ட்மெண்ட், ரைட்? ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், ஒரு சிம்பிள் அபார்ட்மெண்ட். இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த ஒரு ரூம்ல 2 பேர் தங்கி இருக்காங்க. இதுவே எனக்கு இன்னொன்னுத்துல 4 ரூம், ஹால், கிச்சன் இருக்குது. பட் அங்க 20 பேர்னா என்ன அர்த்தம்? ஒரு ரூம்லயும் 5 பேர்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இங்க நம்பர் பார்க்கும்போது எனக்கு வெறும் 2 தான் கம்மியா இருக்கு. டோட்டல் எனர்ஜி 2 தான் கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம். அங்க 20 பேர் இருக்காங்கன்னும் போது நிறைய பேர் இருக்காங்க. மோர் எனர்ஜி, அந்த நம்பர் வந்து எனர்ஜின்ற கணக்குல வச்சுப்போம். அங்க 20 பேர் இருக்காங்கன்றதுனால அது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம் ஆயிடாது. மோர் எனர்ஜி இஸ் நாட் மோர் ஸ்டேபிள். ஒரு நியூக்ளியான், ஒரு ரூம்ல இங்க 2 பேர், அங்க ஒரு ரூம்ல 5 பேர். நார்மலா ஹாஸ்டல்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு ரூம்ல 2 பேர், அந்த இடத்துல ஒரு ரூம்ல 5 பேர். தட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். சோ per நியூக்ளியானுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா that gives a better measure of stability, nuclear stability. overall binding எனர்ஜிக்கு பதிலா binding energy per nucleon. பாருங்க, binding energy delta m into mega electron voltல divided by a. a என்னது பாருங்க, நியூக்ளியான் நம்பர், மாஸ் நம்பர். சோ மொத்த எனர்ஜியும் எனக்கு எத்தனை பேருக்கு அவைலபிளா இருக்கு, அதுதான் ரியல் டீல். அப்படி போட்டு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். Look at this graph. இதுதான் binding energy per nucleon versus mass number graph. இனிஷியலா எனக்கு ஸ்மால் லைட் வெயிட் ஆட்டம்ஸுக்கு பாருங்க பைண்டிங் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கா, அதனாலதான் இவங்களோட நியூக்ளியர் ப்ராசஸ் ஈஸி ரிலேட்டிவா. ஃபிஷன், இவங்களோட நியூக்ளியஸை நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணி மெஸ் பண்ணலாம், ஒன்னா சேர்க்கலாம், உடைக்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஈஸி. மாஸ் நம்பர் அதிகமாக அதிகமாக நமக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமாயிட்டே இருக்கு. மேக்சிமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அயன். உலகத்திலே ஸ்டேபிளான நியூக்ளியஸ், இல்ல நான் கெமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எலமெண்ட்டை பத்தி பேசல, நியூக்ளியஸ் ஸ்டேபிளான நியூக்ளியர் மெட்டீரியல், சொல்றது நியூக்ளியஸ் எந்த எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தா அயன். மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். அவனோட பைண்டிங் எனர்ஜி எவ்வளவு இருக்கு பாருங்க, அரௌண்ட் 8 பாயிண்ட் சம்திங் இருக்கும், 8.56 இருக்கும் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி ஃபார் அயன். அவனை விட்டு முன்ன போனாலும் சரி பின்ன போனாலும் சரி பைண்டிங் எனர்ஜி குறையத்தான் செய்யும். ஸோ ரைட் சைடு போக 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 இங்கெல்லாம் பாருங்க யுரேனியம்க்கெல்லாம் குறைஞ்சிருச்சு நமக்கு. அதனாலதான் இவனை ஈஸியா நம்மளால ஃபிஷன் பண்ணிட முடியும், நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ இதை விட்டு குறைஞ்சு வரும்போது இந்த இடத்துலயும் பைண்டிங் எனர்ஜி கம்மியாகிறதுனாலதான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. ஓகே, ஸோ அயன் ஹேஸ் த ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், 8.5 கிட்ட வரும். மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அயனோடது. ரைட், இது நார்மல் பைண்டிங் எனர்ஜி கதை முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது ஆல்பா, பீட்டா, காமா, ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்ப நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு செப்பரேட் கான்செப்ட். அப்படின்னா என்ன? ஒரு சில நியூக்ளியஸ் அவங்களுக்குள்ளார இருக்கிற புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பர் வந்து ஸ்டேபிளா இருக்காது. இட் வில் நாட் ஹெல்ப் த நியூக்ளியஸ் டு பி ஸ்டேபிள். அந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பர் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிற அளவுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பரை கொஞ்சோண்டு மாத்தி வச்சா அந்த நியூக்ளியஸ் எனக்கு ஸ்டேபிள் ஃபார்மேட்டுக்கு போயிடும். அப்ப அதை எப்படி மாத்துறது? நம்மளாலாம் போயிட்டு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் குள்ளர்லாம் போயிட்டு நியூக்ளியஸ் குள்ளர்லாம் போயிட்டு நம்மளால மேனுவலா எதுவுமே பண்ணவே முடியாது. ஓகே, சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? அங்க சிம்பிள், நம்ம எதுவும் பண்றது இல்லை. அந்த ஆட்டம் நியூக்ளியஸே அதை என்ன பண்ணணும், எனக்கு இது தேவையில்லப்பா போ அப்படின்னு வெளியே கொடுத்துரும். எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், இதுக்கு மேல தேவை கிடையாது அப்படின்னு ஒரு சில பார்ட்டிகிள்ஸை வெளியே கொடுக்கும், ஒரு சில நேரத்தில் எனர்ஜியை வெளியே கொடுக்கும். அதை தான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டினா பிரைமரியா என்ன நடக்குது? 3 விஷயங்கள், ஆல்பா, பீட்டா, காமா. நமக்கு ஆல்பா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன், காமா ரேடியேஷன். இது ரேடியேஷன் சொல்றோம், பட் ஆல்பா அண்ட் பீட்டா பார்ட்டிகிள்ஸ், காமாங்கிறது ரேடியேஷன், எனர்ஜி. ஸோ அப்போ வாட் இஸ் ஆல்பா? எனக்கு ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கு, அது என்ன ஆகும், அதோட சைஸ் ஆல்மோஸ்ட் சேம், அது கூட சேர்த்து ஒரு ஆல்பா பார்ட்டிகளை வெளியே தள்ளி விட்டுரும். ஆல்பா பார்ட்டிகளை வெளியே தள்ளி கொடுத்துட்டு இட் பிகம்ஸ் ஸ்டேபிள், இது ஸ்டேபிள் ஆயிடும். இப்ப அந்த ஆல்பா பார்ட்டிகிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஈக்குவலன்ட் டு ஹீலியம் நியூக்ளியஸ். ஆல்பா பார்ட்டிகிள்னா ஈக்குவலன்ட் டு ஹீலியம் நியூக்ளியஸ். அதாவது 2 புரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான் ஒரு சங்கா அப்படியே வெளியே வரும். இல்லையா, நம்ம இங்க எலக்ட்ரான்ஸை பத்தி எல்லாம் பாக்குறதே கிடையாது, அது தனி கதை. நியூக்ளியஸை பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ 2 புரோட்டான்ஸ் அண்ட் 2 நியூட்ரான்ஸ் எனக்கு ஒரு சங்கா வெளியே வர்றது
நம்ம ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாருங்க ஆல்பா டிகே, எனக்கு this is an alpha particle. அப்போ எனக்கு let's say this is the parent nucleus, இத daughter nucleus அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டு புரோட்டான் எனக்கு வெளியே வந்துருச்சு. அப்ப அட்டாமிக் நம்பர் should decrease by 2, கரெக்டா? ரெண்டு புரோட்டான் வெளியே வந்துருச்சுன்னா அட்டாமிக் நம்பர் எனக்கு 2ஆல டிக்ரீஸ் ஆயிடுச்சு, Z -2. ஆனா அது கூடவே சேர்த்து ரெண்டு நியூட்ரானும் வெளியே வருது. ஸோ மாஸ் நம்பர் எனக்கு 4ஆ குறையணும், கரெக்டா? மாஸ் நம்பர் decreases by 4. அட்டாமிக் நம்பர் decreases by 2, மாஸ் நம்பர் decreases by 4. ரைட்? இதுதான் ஆல்பா பார்ட்டிகளோட அந்த டிகே கணக்கு. இது ரொம்ப முக்கியம் டே. மாஸ் நம்பர் decreases by 4, அட்டாமிக் நம்பர் decreases by 2. இது ஆல்பா பார்ட்டிகளோட டிகே. இப்ப அடுத்து பீட்டா பார்ட்டிகல் பாருங்க, இது சூப்பரா இருக்கும் ஆல்பாவோட. Just one sec. பீட்டா டிகே. பீட்டால எனக்கு என்ன நடக்குதுன்னா, பீட்டா பார்ட்டிகல் ஆக்சுவலா இங்க இன்னும் ஒரு வினோதமான விஷயம் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு நியூட்ரான் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒரு நியூட்ரான்றவன் ஒரு புரோட்டானாகவும் ஒரு பீட்டா பார்ட்டிகலாகவும் மாறுவான். பீட்டா பார்ட்டிகல் இஸ் ஜஸ்ட் எலக்ட்ரான், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஒரு நியூட்ரலா இருக்கிற ஒரு நியூட்ரான் இவன் ரெண்டா பிரிவான். ஒன்னு he will become a positive proton, ரெண்டாவது he will become a negative electron. அதுக்கு பேரு தான் நம்ம பீட்டா பார்ட்டிகல் அப்படின்னு வச்சிருக்கோம். டெக்னிக்கலி எலக்ட்ரான்றவன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறவன தான் நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நியூக்ளியஸ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜோட வெளியே வர்ற ஒரு எலக்ட்ரானா பீட்டா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரைட்? ஸோ நல்லா பாருங்க, ஒரு நியூட்ரான் இட்ஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு அ புரோட்டான் அண்ட் அன் பீட்டா பார்ட்டிகல். பாருங்க, பீட்டாக்கு மேல 0, பிகாஸ் அவனுக்கு மாஸ் ஆல்மோஸ்ட் 0. சார்ஜ் வந்து மாஸ் 0 கிடையாது, மாஸ் ஆஃப் an எலக்ட்ரான். சார்ஜ் -1. சோ அப்போ ஒரு நியூட்ரான் எனக்கு குறையுது, ஒரு புரோட்டான் அதிகமாயிடுச்சு. இப்ப மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது தானே? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரிஜினலா 5 புரோட்டான் 5 நியூட்ரான் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் Z மாஸ் நம்பர், சாரி அட்டாமிக் நம்பர். இப்ப மாஸ் நம்பர் எவ்வளவு வரும்? டோட்டல் Z வந்து எனக்கு 5 அப்படின்னு இருக்கும். அட்டாமிக் அட்டாமிக் நம்பர் 5, மாஸ் நம்பர் எனக்கு 10 இருக்கணுமா? டோட்டல் 10. இப்போ இந்த ஒரு நியூட்ரான் எனக்கு டிகே ஆகுது. பீட்டாக்கு அப்புறம் என்ன ஆகும்? நியூட்ரான் வந்து 4ஆ குறைஞ்சிருச்சு, புரோட்டான் 6ஆ அதிகமாயிடும். கரெக்டா? 6 புரோட்டான் அண்ட் 4 நியூட்ரான். ஒரு நியூட்ரான்ல இருந்து ஒரு புரோட்டான் உருவாகிட்டு பீட்டா பார்ட்டிகல் வெளியே போயிடும். வெளியே போன பீட்டா பார்ட்டிகல் நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். அப்ப எனக்கு இந்த 5 நியூட்ரான்ல இருந்து 4 ஆயிடும், புரோட்டான் 5ல இருந்து 6 ஆயிடுச்சு. இப்ப டோட்டல் மாஸ் நம்பர் எனக்கு சேமா இருக்குது, இதுல எந்த சேஞ்சுமே இல்ல. பட் அட்டாமிக் நம்பர் என்ன ஆகுது பாருங்க, இன்க்ரீசஸ் பை 1. இங்க 5 இருந்தது, இங்க 6 இருந்தது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1. தட்ஸ் a weird thing. பாருங்க, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1, மாஸ் நம்பர்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஒரு பீட்டா பார்ட்டிகிள் வெளியே வருது. ஓகே, இப்போ இங்க நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரிஜினலா இந்த எனர்ஜியில ஏதோ ஒரு இடத்துல டேலி ஆகல. எனக்கு எக்ஸிட் ஆகிற பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது சம்திங் எனர்ஜி இஸ் மிஸ்ஸிங். அப்ப இன்னொரு பார்ட்டிகல் இது கூடவே சேர்ந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பீட்டா எமிஷன்ல அலாங் வித் பீட்டா பார்ட்டிகல் நமக்கு ஒரு ஆன்டி நியூட்ரினோ அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் வெளியே வரும். ஆன்டி நியூட்ரினோ. ரைட்? பீட்டாலே நமக்கு இன்னொரு டைப் ஆஃப் எமிஷன் இருக்கு, பாசிட்ரான். அதாவது ஒரு புரோட்டானுங்கிறது ஒரு நியூட்ரானாவும் பாசிட்ரானாவும் மாறும். அந்த மாதிரி ஒரு எமிஷன் இருக்கு நமக்கு. ரைட்? அதுல நியூட்ரினோ அப்படின்ற பார்ட்டிகல் வெளியே வரும். ரைட்? இப்போதைக்கு இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க போதும். திஸ் இஸ் ஆன்டி நியூட்ரினோ. ஒரு பீட்டா எமிஷன்ல a neutron is getting converted to a proton and a beta particle. அது கூட சேர்த்து ஆன்டி நியூட்ரினோ எனக்கு வெளியே எமிட் ஆகுது. திஸ் இஸ் பீட்டா டிகே. இப்போ அடுத்து ஃபைனலா காமா.
காமாங்கிறது பியூர் எனர்ஜி இன்ட்ராக்ஷன். எனக்கு ஒரு ஆல்பாவோ ஒரு பீட்டாவோ நடந்ததுன்னா அந்த நியூக்ளியஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம ஆட்டம்ல எலக்ட்ரான் வேற வேற எக்ஸைட்டட் லெவல்ல இருக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? n=1 லைமன் சீரிஸ், பாமர், அந்த மாதிரி. எனக்கு அங்க இருந்து வெளியே வர்றது வந்து விசிபிள் ரீஜன், அல்ட்ராவயலட்னு சொன்னோம்ல. அது மாதிரி இங்க நியூக்ளியஸ் ஒரு ஆல்பா இல்ல பீட்டா வந்ததுக்கு அப்புறம் நியூக்ளியஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும். அப்ப அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிற நியூக்ளியஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும்னா எனர்ஜி எமிட் பண்ணணும். அவன் எமிட் பண்ற எனர்ஜி காமா ஃபார்மேட்ல இருக்கும். காமானா ஹை ஃப்ரீக்வன்சி, நம்ம கிட்ட இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அவன் தான். தி மோஸ்ட் லீத்தல் ரேடியேஷன், செம்ம டேஞ்சரஸ். இந்த ஹல்க் மூவில கூட பார்த்திருப்பீங்களா, காமா பாய்சனிங். So that is gamma particle. எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸ்டார்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கான், எமிட் பண்ணிட்டு ஒரு காமா ரேடியேஷன் எமிட் பண்ணிட்டு, which means இங்க எனக்கு போட்டான், டியூவல் நேச்சர் தியரி படி போட்டான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி படி வேவ், ஏதோ ஒன்று. இங்க திஸ் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட், எனக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து இறங்கிருச்சு. திஸ் இஸ் காமா ரேடியேஷன். 3 டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து they are like positively charged. நமக்கு தெரியும் ஹீலியம் நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஏன்னா அது வந்து ஹெவி, 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஸோ அந்த அளவுக்கு வேகமா மூவ் ஆக முடியாது. தேர் கைனடிக் எனர்ஜி வில் பி ரெலட்டிவ்லி லெஸ். அதோட பெனிட்ரேஷன் பவரும் ரொம்ப கம்மி. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேர் பெனிட்ரேஷன் பவர் இஸ் ஆல்சோ வெரி லெஸ். ஆல்பா பார்ட்டிகல் பேப்பர்ல ஸ்டாப் ஆயிடும், அதை தாண்டி போகாது. பீட்டா பார்ட்டிகல் ஒரு சில பார்ட்டிகல்ஸ் இங்க ஸ்டாப் ஆகும், ஒரு சில பார்ட்டிகல்ஸ் தாண்டி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் காமா ரேடியேஷன் இருக்கு இல்லையா, ஃபுல்லா தாண்டி போயிடும். ஸோ ஆல்பா பீட்டா காமாக்கு இருக்கிற பிரைமரி வித்தியாசம் என்னன்னா, ஆல்பா ஹெவி, லெஸ்ஸர் எனர்ஜி, லெஸ் பெனிட்ரேட்டிங் பவர், ஹை அயனைசேஷன் கெப்பாசிட்டி. அவங்க ஈஸியா அயனைஸ் பண்ணி விட்டுருவாங்க கேஸ். பீட்டா பார்ட்டிகளுக்கு அப்படியே இன்டர்மீடியேட்டா இருக்கும். மோர் கைனடிக் எனர்ஜி தேன் ஆல்பா, ஹையர் பெனிட்ரேட்டிங் பவர் தேன் ஆல்பா, பட் லோ அயனைசேஷன் பவர். காமா ரேடியேஷனுக்கு சம ஹை பெனிட்ரேஷன், இருக்கிறதுல ஹை பெனிட்ரேட்டிங் பவர் காமா ரேடியேஷனுக்கு தான். அண்ட் தே ஆர் லைக் தி மோஸ்ட் டேஞ்சரஸ். அடுத்த கான்செப்ட் ஃபிஷன். இதை ஜஸ்ட் நம்ம ஜெனரலா பார்த்துடலாம், ரொம்ப டீப்பா பார்க்க தேவையில்ல. ஃபியூஷன் பார்த்துட்டு ஃபிஷன் போகலாம். ஸோ ஃபியூஷன் 2 லைட்டர் நியூக்ளியை, ஒன்று டியூட்டீரியம் ஐசோட்ரோப் ஆஃப் ஹைட்ரஜன், இன்னொன்று ட்ரீட்டியம் another ஐசோட்ரோப் ஆஃப் ஹைட்ரஜன், ஒன்னா ஃபியூஸ் ஆகும்போது எனக்கு பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் கிடைக்கும். ஸோ 2 லோ லைட் நியூக்ளியை ஃபியூஸ் ஆயிட்டு எனக்கு வர்ற ரிசல்ட் கொஞ்சோண்டு ஹெவி, ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இப்போ ஹைட்ரஜன் ஃபியூஸ் ஆயிட்டு I'll get like ஹீலியம். ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ், ஹைட்ரஜன் அண்ட் டியூட்டீரியம் இல்ல டியூட்டீரியம் அண்ட் ட்ரீட்டியம் ஃபியூஸ் ஆயிட்டு I'll get a ஹீலியம். பாருங்க, ஹீலியம் ஒரு நியூட்ரான் வெளியே போயிடும். ஸோ ஒரு டியூட்டீரியம் ஒரு ட்ரீட்டியம் எனக்கு ஃபியூஸ் ஆயிட்டு ஒரு நியூட்ரான் வெளியே போயிட்டு I'll get a ஹீலியம். பட் இதுல இருந்து வர்ற எனர்ஜி எனார்மஸா இருக்கும். நமக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் இதுல இருந்து, ரைட்? இப்போ ஸ்டார்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுறது இதை பேஸ் பண்ணி தான். அந்த ஸ்டார்ஸோட மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த கிராவிடேஷனல் புல் மேக்ஸிவா இருக்கும். ஸோ அந்த புல்னால வர்ற கம்ப்ரெசிவ் ப்ரெஷர் அந்த நியூக்ளியஸை புஷ் பண்ணி பைண்ட் பண்ண வைக்கும். அதுல இருந்து எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா, அதுல இருந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ அந்த அவுட்டர் நியூக்ளியர் எக்ஸ்போசிவ் ஃபோர்ஸும் இன்னர் கம்ப்ரெசிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவிலிபிரியம்ல தான் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இருக்கிற மொத்த ஸ்டார்ஸுக்குமே சோர்ஸ் ஆஃப் பவர் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். நம்மளும் பூமியில ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று நியூக்ளியர் ஃபிஷன். ஒரு ஹெவி நியூக்ளியை ஸ்பிளிட் ஆச்சுன்னா எனக்கு அதுல இருந்து எனர்ஜி எனார்மஸா கிடைக்கும். இதை நம்ம ஆல்ரெடி மாஸ்டர் பண்ணியாச்சு. we have atom bombs, we have nuclear power plants. தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கு. கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், சென்னையில இருக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ இதனால நம்ம எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். we can do a lot of stuff. fission and fusionல பெருசா எதுவும் கிடையாது. we can ignore that. Q value. இது கொஞ்சம் ஸ்லைட்டா கன்ஃபியூசிங் கான்செப்ட், கொஞ்சம் கவனிங்க. இப்போ எனக்கு ரியாக்டன்ஸ்ல லெட்ஸ் சே 2 நியூக்ளியர், நம்ம இங்க ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கெமிஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல போக கூடாது, பிசிக்ஸ், நியூக்ளியஸ். இப்போ இங்க எனக்கு A plus B is equal to A plus A, B plus B. இது ரியாக்டன்ஸ், இது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். நார்மலா நமக்கு இங்க எப்படி இருக்கும்னா ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி, அதுதான் நம்ம Q வேல்யூ. Q is all about energy. Q வேல்யூ அப்படிங்கிறது நம்ம எனர்ஜியை பத்தி சொல்றது தான் Q வேல்யூ, ரைட்? இப்ப யூசுவலா இங்க இருக்கிறத விட இங்க மாஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்.
இந்த மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரியாக்டன்ஸ்ல இருக்கிறத விட ப்ராடக்ட்ஸ்ல லைட்டா மாஸ் எனக்கு கம்மியா இருக்கும். அந்த காணாம போற மாஸ் தான் எனக்கு எனர்ஜியா ரிலீஸ் ஆகும். ரைட்? ஸோ அதைத்தான் இந்த இடத்துல நம்ம Q வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இப்போ நியூக்ளியர் ஃபிஷன்ல எடுத்துப்போமே, எனக்கு ரியாக்டன்ஸ் ஒரு யுரேனியம் நான் அதுல யூஸ் பண்ற பம்பார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற நியூட்ரான் அது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட மாஸை கால்குலேட் பண்றேன். எனக்கு ஃபிஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபிஷன் ப்ராடக்ட்ஸோட மாஸை தனியா நான் கால்குலேட் பண்றேன். ரைட்? எனக்கு ரியாக்டன்ஸோட மாஸ் ப்ராடக்ட்ஸோட மாஸ் நான் தனித்தனியா கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் இது ரெண்டுமே. மாஸ் ஆஃப் ஆல் த நியூக்ளியர் ரியாக்டன்ஸ், மாஸ் ஆஃப் ஆல் த நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ். அது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்லைட்டா ப்ராடக்டோட மாஸ் கம்மியா இருக்கும். ரியாக்டன்ஸை விட ப்ராடக்ட்ஸுக்கு லைட்டா மாஸ் குறையும். அதைத்தான் நம்ம அந்த டிஃபெக்ட், மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். தட் மாஸ் டிஃபெக்ட் இன்டூ C², அதுதான் Q வேல்யூ. ரைட்? இப்போ ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எக்ஸோதெர்மிக், இது நீங்க கெமிஸ்ட்ரியில ஏற்கனவே படிச்சது தான், எக்ஸோ எண்டோ. ஸோ ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எனக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், ஒரு சில ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரிலீஸ் பண்றது எக்ஸோதெர்மிக், அப்சார்ப் பண்றது எண்டோதெர்மிக். ஸோ ஒரு நியூக்ளியர் ஃபிஷன்ல எனக்கு பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகே, முடிஞ்சிச்சா? அடுத்து கடைசி டாபிக் ரேடியோ ஆக்டிவ் டிகே. அந்த ஆல்பா பீட்டா காமா பார்த்துட்டு இருந்தோம்ல நம்ம, ஆல்பா பீட்டா காமா. அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது ஆல்பா பார்ட்டிகலை எமிட் பண்ணதுக்கு அப்புறம் அது யுரேனியமா இருக்காது, இட் வில் கெட் கன்வெர்டட் டு another மெட்டீரியல், அதர் எலமெண்ட், இன்னொரு எலமெண்டாவே மாறி போயிடும். ஒரு ஆல்பா பார்ட்டிகலை எமிட் பண்ணதுக்கு அப்புறம் யுரேனியம் மைட் கெட் கன்வெர்டட் டு தோரியம், இல்ல வேற ஏதாவது கன்வெர்ட் ஆகி போயிடும் நமக்கு. அதைத்தான் நியூக்ளியர் டீகேன்னு சொல்றோம். ஒன் நியூக்ளியஸ் இஸ் கெட்டிங் டீகேட் இன்டு another நியூக்ளியஸ். எனக்கு அது வேற ஒரு நியூக்ளியஸா டீகே ஆகி போயிடுது. அதைத்தான் நம்ம டீகே, நியூக்ளியர் டீகே அப்படின்னு சொல்றோம். ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் டீகே. ரைட்? இப்ப இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு நமக்கு ஒரு லா இருக்கு. லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன? சிம்பிள். நிறைய நியூக்ளியஸ் இருந்தா நிறைய டீகே, கம்மியான நியூக்ளியஸ் இருந்தா கம்மியான டீகே. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த நியூக்ளியஸ் டீகே ஆகுதுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இப்ப என்கிட்ட ஒரு 1 கிலோ ரேடியம் இருக்கு. 1 கிலோ ரேடியம்ல நம்ம அவகேட்ரோ நம்பர்லாம் போட்டு எத்தனையோ நம்பர் பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுல எந்த பர்டிகுலர் ஆட்டம் டீகே ஆக போகுது அப்படிங்கறத என்னால தெளிவா சொல்லவே முடியாது. இட்ஸ் ரேண்டம் சான்ஸ் பேஸ்ட். ஏதோ ஒரு ரேண்டம் நியூக்ளியை டீகே ஆகலாம். சிம்பிள். அது எதுன்னு என்னால ஸ்பாட் பண்ணவே முடியாது. அது ஒரு கதை. ஆனா ஓவராலா நம்ம எவ்வளவு நியூக்ளியஸ் இருக்கோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா தான் எனக்கு டீகே இருக்கும். கரெக்ட் தானே? கொஞ்சமா நியூக்ளியஸ் வச்சிருந்தா எனக்கு கொஞ்சமா டீகே, நிறைய நியூக்ளியஸ் வச்சிருந்தா நிறைய டீகே நடக்கும். சோ இதைத்தான் நம்ம லாவா ரெடி பண்ணியிருக்கோம். என்ன? வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவ் டீகே லா? பாருங்க. The rate of nuclear decay dN by dt is directly proportional to the number of nuclei present at that time. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது பாருங்க, நம்பர் ஆஃப் நியூக்ளியை dN undergoing decay per time. இது எத்தனை decay நடக்குது per time is directly proportional to number of active nuclei in the sample. இந்த number of active nuclei, எவ்வளவு நியூக்ளியை அந்த நேரத்துல இருக்கு. ரைட்? dN by dt is proportional to n. இப்ப இந்த proportionality ரிமூவ் பண்றதுக்காக நம்ம கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு -1 போட்டுப்போம். ஏன் அப்படின்னா dN by dt குறையிறதுனால. ரைட்? எனக்கு dN by dt நம்பர் ஆஃப் decay, இந்த dN by dt எனக்கு டிக்ரீசிங். ஸோ அந்த டிக்ரீசிங்னால நம்ம இங்க ஒரு -1 போட்டுப்போம். இந்த நம்பர் வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ரேடியோ ஆக்டிவ் டீகே லா. இதோட ஃபைனல் ஃபார்முலா வேற இருக்கு. கான்செப்சுவல் ஃபார்முலா இதுதான். எனக்கு நல்லா படிச்சவங்களோட இன்ன கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம், இல்ல இதை இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம், ஸ்பீடு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். தப்புதான், அப்படி சொல்லக்கூடாது. பட் ரிலேட்டிவ் ஒரு ஐடியா வரதுக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்பீடுனா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேகமா போறேன். அதே லாஜிக்ல எத்தனை நியூக்ளியஸ் எனக்கு டீகே ஆகுது, எவ்வளோ அப்படின்ற வேகத்துக்கு பதில், எவ்வளவு தூரம் அப்படின்றதுக்கு பதில் எத்தனை நியூக்ளியஸ் டீகே ஆகுதுன்னு கணக்கு வச்சுப்போம். So the number of nuclei undergoing decay on that instant is directly proportional to number of nuclei present in that moment. So dN by dt na எத்தனை decay ஆகுது in a small interval of time is proportional to அந்த interval, அந்த நேரத்துல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. நிறைய n இருந்ததுன்னா dN by dt நிறைய இருக்கும், n கம்மியா இருந்தா dN by dt குறையும். So proportionality எடுத்துட்டு minus lambda, அவ்வளவுதான். So take out this proportionality minus lambda n. Done. புரிஞ்சுச்சா? இப்போ இதை நம்ம டிரைவ் பண்ணி ஃபைனல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம்.
என்ன இப்ப dn by dt இருக்குதுல so dn by n is equal to minus lambda into dt rearrange பண்ணிக்கலாமா n இங்க வந்துருச்சு dt அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ இன்டகிரேட் பண்ணா lambda constant இது 0 to t இந்த இடத்துல இனிஷியலா எனக்கு இருக்கிறது n0 ஃபைனலா n இருக்கும் கரெக்ட் தானே இனிஷியலா n0 ல இருந்து n எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் சோ அடுத்த ஸ்டெப் ln n n0 to n equals minus lambda into t அப்படின்னு வரும் இங்க பாருங்க ln n by n0 is equal to minus lambda t so taking e power on both sides is equal to e power minus lambda t n equals n0 into e to the power minus lambda t அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் நியூக்ளியர் டிகே ஓட ப்ராப்பர் ஃபார்முலா அர்த்தம் என்ன ஒரிஜினலா n0 அப்படின்ற நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருந்ததுன்னா எனக்கு at a given time t nங்கிறது ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் the remaining nuclei at a given time is equal to n0 into e power lambda t ரைட் இதுல எனக்கு டிகே ஆனது எவ்வளவுன்னு கேட்டா this is remaining அப்ப எவ்வளவுப்பா டிகே ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா டோட்டல் மைனஸ் ரிமைனிங் இதுதான் எனக்கு டிகே ஆனது கரெக்ட் தானே நம்பர் ஆஃப் நியூக்ளியை that had undergone decay எவ்வளவு டிகே ஆச்சு ஒரிஜினலா இருந்த n0 ல இருந்து மிச்சம் இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணி டிகே ஆனது கிடைக்கும் which is n0 into 1 minus e to the power minus lambda t அவ்வளவுதான் ரைட் n க்கு பதில் இதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி n0 காமனா எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும் சோ இதுல இருந்து நீங்க எதை வேணாலும் கண்டுபிடிச்சுக்கலாம் எத்தனை நியூக்ளியை மீதி இருக்கு இந்த ஃபார்முலா எவ்வளவு டிகே ஆயிருக்கு இந்த ஃபார்முலா டன் இப்ப இதுல ஸ்லைட்டான இன்னொரு வேரியேஷன் ஆக்டிவிட்டி ரைட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆக்டிவிட்டினா என்ன நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிகேயிங் பெர் செகண்ட் சாரி ஆட்டம்ஸ் இல்ல நியூக்ளியஸ் டெக்னிக்கலா இங்க நம்ம நியூக்ளியஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் பட் நம்ம பிரைமரியா we talking about நியூக்ளியஸ் சோ ஒரு செகண்டுக்கு எனக்கு எத்தனை நியூக்ளியஸ் டிகே ஆகுது the number of nucleus undergoing decay per second dn by dt அதத்தான் நம்ம ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம் a is equal to dn by dt a is equal to dn by dt மைனஸ் எதுக்கு பிகாஸ் இட் இஸ் டிக்ரீசிங் அவ்வளவுதான் ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரிஜினலா நிறைய நியூக்ளியஸ் இருந்தது மோர் ஆக்டிவிட்டி மோர் டிகே நம்பர் குறைஞ்சிட்டே வர 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 எனக்கு லெசர் ஆக்டிவிட்டி லெசர் டிகே சோ ஆக்டிவிட்டி குறையும் மைனஸ் dn by dt is equal to lambda n இப்போ இதை விட்டுட்டு இதை மட்டும் பாருங்க dn by dt is lambda n ஏற்கனவே சொன்னேனா n க்கு பதிலு நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணாமா n0 into e power minus lambda t ரைட் சோ இப்போ lambda n0 க்கு பதிலு நான் அதை a0 அப்படின்னு மாத்தி போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா ஏங்கிறது lambda n அப்படின்னும் போது lambda n0 க்கு பதிலு நான் அதை a0 ன்னு போட்டுக்கலாமா இப்போ ஃபைனல் ஃபார்முலா லிங்க் என்ன ஆயிடுச்சு பாருங்க a equals a0 into e to the power minus lambda t so number of nuclei என்ன ஃபார்முலா வந்ததோ அதே ஃபார்முலா தான் ஆக்டிவிட்டிக்கும் அதே பேசிஸ்ல தான் ஆக்டிவிட்டியும் குறையும் அப்படின்னு அர்த்தம் ரைட் சோ நம்பர் ஆஃப் நியூக்ளியை என்ன ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோல தான் எனக்கு ஆக்டிவிட்டியும் இருக்கும் நியூக்ளியை நிறைய இருந்தா மோர் ஆக்டிவிட்டி நியூக்ளியஸ் கம்மியா இருந்தா கம்மியான ஆக்டிவிட்டி பேசிக் ஸ்டோரி இப்ப இந்த இதோட எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன பாருங்க நார்மலா நம்ம பெக்யூரல் கியூரி இது ரெண்டும் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவோம் கியூரி ஷீ டிட் த சயின்டிஸ்ட் கியூரி மேரி கியூரி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல எக்கச்சக்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க அதனால அவங்க பேர்ல ஒரு யூனிட் சோ 1 கியூரினா நார்மலா எக்ஸ்கியூஸ் மீ 1 கியூரினா 3.7 into 10 to the power 10 disintegrations per second right becquerel அப்படிங்கிறது really small unit பாருங்க 1 disintegration per second நார்மலா disintegrations வந்து நமக்கு லட்சக்கணக்கில் நடந்துட்டு இருக்கும் ஒரு செகண்ட்ல லட்சக்கணக்கில் disintegrations நடந்துட்டு இருக்கும் so 1 disintegration per second is like a very small unit அதுக்கு பதிலா நம்ம ரியல் வேர்ல்ட்ல கியூரி இல்ல ரூதர்ஃபோர்ட் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் சோ இங்க கியூரி 3.7 into 10 power 10 disintegrations per second அததான் 1 கியூரி அப்படின்னு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் half life so half life என்ன இப்போ இந்த ரேடியோஆக்டிவ் டீகே நம்ம லா என்ன சொன்னோம் யோசிச்சு பாருங்க அதிகமான நியூக்ளியஸ் இருக்கும்போது அதிகமான டீகே
அந்த நியூக்ளியஸ் குறைய எனக்கு டிகேவும் குறைஞ்சிட்டு இருக்கும்னு சொன்னா, அப்போ எனக்கு நியூக்ளியஸ் பாதியா குறைஞ்சதுன்னா டிகே பாதி ரேட், டிகே ரேட் பாதியா குறைஞ்சிடும். நான் இன்னும் கால்வாசிக்கு வந்துச்சுன்னா எனக்கு அந்த டிகே ரேட்டும் கால்வாசி ஆயிடும். ஸோ ஓவராலா என்னோட ரிமைனிங் இருக்கிற நியூக்ளியஸ் குறைய அவனோட ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆக்டிவிட்டியும் குறைஞ்சு ஃபைனலா என்ன வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தா, அவன் 0 ஆகிறதுக்கு இன்ஃபினிட்டி டைம் எடுக்கும் தியரட்டிக்கலா. ரைட்? யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1 மணி நேரத்துல 1 கிலோ நியூக்ளியஸ் 1/2 கிலோவா மாறுது. 1 கிலோ இருக்கு, அதுல பாதி டிகே ஆகிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. மீதி பாதி இருக்கா? அடுத்த 1 மணி நேரத்துல மீதி பாதியில பாதி தான் டிகே ஆகும், which means எனக்கு 1/4 கிலோ. அடுத்த 1 மணி நேரத்துல அந்த 1/4 கிலோல பாதி அவ்வளவுதான் டிவியேட் ஆகும். ஸோ லாஜிக் என்னன்னா, இந்த மாதிரி பாதியா குறைச்சு கொண்டு போயிட்டே இருக்கும்போது கடைசியில எனக்கு முடியவே முடியாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே, தியரட்டிக்கலா இட் வில் கோ அப் டு இன்ஃபினிட்டி. அப்ப நம்ம என்ன பண்றோம், இன்ஃபினிட்டி வரைக்கும் உட்காந்து மெஷர் பண்றதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை இல்லை. அதுக்கு பதில் சரி ஸ்டாண்டர்டா நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலுக்கும் ஹாஃப் லைஃப் அப்படின்னு ஒண்ணு வச்சுப்போம். ஒரிஜினலா எவ்வளவு சாம்பிள் இருந்தாலும் அதுல இருந்து அவன் பாதி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கான்ஸ்டன்ட் ஃபார் எலமெண்ட். ஒரு கிவன் எலமெண்ட்டுக்கு அது கான்ஸ்டன்ட். ரைட்? ஸோ ஓவராலா ஒரு கிவன் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அந்த கிவன் சாம்பிள்ல இருந்து பாதி அளவா மாறுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுதான் half life for the total number of nucleus to come down to half of the original number. அதுதான் நம்ம half life ன்னு சொல்றோம். பாருங்க, இன்டர்வல் primarily half life அப்படின்னா டைம். அது எதோட டைம்? number of atoms to reduce to half. number of atoms to reduce to half of its initial value. அதைத்தான் நம்ம half life அப்படின்னு சொல்றோம். பாருங்க, டி ஹாஃபோட நம்ம டிரைவ் பண்ணலாம், பட் ஜஸ்ட் ஃபைனல் ஃபார்முலாஸ் மட்டும் வச்சுப்போம். அந்த n is equal to n0 அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். n is equal to n0 into e power minus lambda into t. t is equal to t half. அப்போ if t is equal to t half, இது வந்து half life period t half. அப்போ n எனக்கு என்னவா இருக்கணும், n0 by 2. ஒரிஜினலா எவ்வளவு இருந்ததோ அதுல பாதி மீதி இருக்கணும். தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு n0 by 2 is equal to n0 into e to the power minus lambda into t half. This gets cancelled. இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த 1 by 2-வை 2 power minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? இல்லைனா இது ரெண்டுத்தையும் e power lambda t half is equal to 2. Taking ln lambda into t half is equal to ln 2. ஸோ இதுக்கப்புறம் இந்த லாம்டா கீழே போச்சுன்னா we got the formula. ln log e எல்லாம் ஒன்று தான், log base e தான் நான் ln எழுதியிருக்கேன். ஸோ t half is equal to ln 2 by lambda. ln 2 ஓட வேல்யூ 0.693. ரைட்? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட கிராஃபிக்கல் மீனிங் என்ன, எனக்கு ஒரிஜினலா n0 இருக்கு, n0ல இருந்து அது பாதியா வர்றதுக்கு எனக்கு இந்த ஒரு half life தேவைப்பட்டிருக்கு. this is ஒரு half life t. t represents ஒரு half life. அதுக்கு அடுத்தது பாருங்க, ரிமைனிங் இருக்கிறதுல பாதி ஆகணும். ரிமைனிங் எனக்கு இவ்வளோ இருக்கு, அதுல பாதி ஆகிறதுக்கு இன்னொரு t half தேவைப்பட்டிருக்கு, இன்னொரு half life தேவைப்பட்டிருக்கு. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல அதுல பாதி ஆகணும், அதுக்கு இன்னொரு half life தேவைப்படும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியா this becomes an asymptote. இது எனக்கு இன்ஃபினிட்டில தான் போய் முடியும். So this is the கதை for half life. So given sampleல எவ்வளோ இருக்கு, அது பாதி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுதான் நம்ம half life அப்படின்னு சொல்றோம். 0.693 by lambda. இப்போ இதுக்கு அடுத்து ஆவரேஜ் லைஃப்னு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபினேஷன் விட்டுருங்க, தட் இஸ் சூப்பர் காம்ப்ளிகேட்டட். சிம்பிள், இன்வர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஆவரேஜ் லைஃப்ங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் டிகே கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துப்போம். எனக்கு அந்த டிகே கான்ஸ்டன்டோட எக்ஸாக்ட் இன்வர்ஸ் will be my average life, right? So 1 by lambda. Half life க்கு என்ன வருது பாருங்க, half life க்கு ln 2 by lambda or 0.693 by lambda. இது half life க்கு. Average life க்கு 1 by lambda. So இதோட derivation இப்ப பார்க்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா இன்னும் problems discuss பண்ணணும். Just remember this formula. We'll go for problems. First problem பாருங்க.
For an hydrogen atom, the ratio of the largest wavelength of Lyman series to that of the Balmer series is. So first, wavelength கான ப்ராப்பர் ஃபார்முலா எடுத்து எழுதிடும். இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா மொதல் ஸ்டெப் என்ன கேட்டுக்கிறாங்க அதோட ஃபார்முலாவை தூக்கி எழுதிருங்க. ஸோ லைமன் சீரீஸுக்கான நார்மல் அந்த வேவ்லென்த் எமிட்டடுக்கான ஃபார்முலா என்ன பாருங்க, ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லியாச்சு. 1/λ is equal to R into 1/nf square minus 1/ni square. வந்துருச்சா? இப்போ நமக்கு என்ன தேவை? ratio of the largest wavelength of Lyman series to that of the Balmer series. இன்னொன்னு, எனக்கு எனர்ஜியோட கேப் அதிகமா இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், வேவ்லென்த் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். கரெக்டா? லாஜிக் புரியுதா? எனக்கு கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், வேவ்லென்த் கம்மியா இருக்கும். இதுவே ரிவர்ஸ், ரெண்டு லெவலுக்கு நடுவுல இருக்கிற எனர்ஜி கேப் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப ஃப்ரீக்வன்சி கம்மி, வேவ்லென்த் அதிகமாகுமா? ஸோ நான் அதிகமான வேவ்லென்த்துக்கு என்ன பண்ணணும்? மேக்சிமம் வேவ்லென்த்துக்கு நான் எனர்ஜி லெவல் பக்கத்துல எடுத்துக்கணும், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைமன் சீரீஸ்க்கு போடும்போது 1/λ லைமன் ஈக்குவல்ஸ் R இன்டூ ஃபைனல் 1 தான் இருக்கணும், கரெக்ட் தானே? லைமன் சீரீஸ்க்கு 1 தான், மைனஸ் பால்மர் சீரீஸ்ல எனக்கு லார்ஜஸ்ட் வேவ்லென்த். நல்லா பாருங்க பசங்களா, அந்த டயக்ராம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இப்போ எனக்கு 3ல இருந்து இங்க வரலாம், இது ஒரு லைமன், இது இன்னொரு லைமன், கரெக்டா? இங்க எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம், ஸோ எனக்கு வெளியே வர்ற வேவ்லென்த் வந்து கம்மியா இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகம், வேவ்லென்த் கம்மியா இருக்கும், ரைட்டா? இதுவே இங்கிட்டு பார்த்தோம்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி குறையும், வேவ்லென்த் அதிகமாகும். ஸோ கேப் ஸ்மாலா இருந்தாதான் எனக்கு மேக்சிமம் வேவ்லென்த் கிடைக்கும். லார்ஜஸ்ட் வேவ்லென்த்துக்கு எனர்ஜி லெவல் டிஃபரன்ஸ் ஷுட் பி வெரி ஸ்மால். ஸோ லைமன் சீரீஸுக்கு 1ல இருந்து 2 தான் ஸ்மால், பாமர் சீரீஸுக்கு 2ல இருந்து 3 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சப்ஸ்டியூட் பண்ணுமா? 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர், இது லைமனுக்கு. அதே மாதிரி பாமருக்கு B is equal to R into 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணா 1/λL by 1/λB is equal to R cancel ஆயிடும். 1 minus 1/4 divided by 1/4 minus 1/9. Right, இதை simplify பண்ண முடிஞ்சிருச்சு. So left hand side la lambda Balmer to lambda L equals 3/4 by 9 minus 4, 5/36. So this and this will be 1 times 9 times, which is 27/5. But நமக்கு lambda Lyman to lambda Balmer, correctா? So 5/27. ரேஷியோ அப்படியே போட்டு விட்டுறாதீங்க. நார்மலா நம்ம டைரக்டா ரேஷியோ எடுக்கும்போது பாமர் டு லைமன் கிடைக்கும். பட் क्वेश्चन என்ன கேட்டுக்கறாங்க? லைமன் டு பாமர். அல்ல பாருங்க, லார்ஜஸ்ட் வேவ்லென்த் ரேஷியோ ஆஃப் லைமன் டு பாமர். So அப்போ 5:27 is our answer. Next question. So அடுத்து இங்க a radioactive material P first decays into Q and then Q decays into a non-radioactive material R. Right? Q வந்து finally non-radioactive material R ஆ மாறுது. Which of the following figure represents time-dependent mass of PQR? So இங்க first P decrease ஆகுது, அது first point. ரெண்டாவது P Q வந்து increase தான் ஆகணும், ஏன்னா P குறைஞ்சிட்டே வந்து P is getting converted to Q. Q எனக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கணும். பட் அது அதிகமாக அதுவும் எனக்கு கன்வெர்ட் ஆகுது ஆரா. அப்ப இவென்ச்சுவலி எனக்கு பியும் கம்மியா இருக்கணும், கியூவும் கம்மியா இருக்கணும், ஆர் மட்டும்தான் அதிகமா இருக்கணும். அந்த லாஜிக் வச்சுக்கோ. பி வந்து நார்மலா குறைஞ்சிட்டே வரணும், அவ்வளவுதான். கியூ என்ன ஆகணும்? இனிஷியலா அதிகமாகணும். பிகாஸ் பில இருந்து தான் கியூ ஃபார்ம் ஆகுது. இனிஷியலா கியூ அதிகமாகணும். ஆனா அதுக்கு அப்புறம் கியூ இஸ் ஆல்சோ கெட்டிங் கன்வெர்ட்டட் டு ஆர். சோ கியூ அதிகமாயிட்டு குறையணும், ஆர் அதிகமாயிட்டே இருக்கணும். அந்த லாஜிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது, அந்த லாஜிக் போதும். சோ எங்கிட்டு பாருங்க, பி குறைஞ்சிருக்கு, ரைட்டு. கியூ அதிகமா இருக்கு, ஆனா ஆர் அதிகமா இருக்கு. ஆர் எங்க இருந்து வருது? கியூல இருந்து.
அப்போ Q ஆனவன் குறைஞ்சாதானே R அதிகமாக முடியும். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. Q should decrease. அப்பதான் எனக்கு R அதிகமாகும். இங்க Q குறையவே இல்ல, R மாட்டுக்கு தானா அதிகமாயிட்டு இருக்கான். So this is wrong. இங்க yes, P குறைஞ்சிருக்கு, Q அதிகமா இருக்கு. ஆனா அது குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் R அதிகமாயிருக்கு. Right? So this is our correct answer. So P குறைஞ்சிருக்கு, Q first அதிகமாயிட்டு, அதுக்கப்புறம் அது டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ரீசன் Q is getting converted to R. இதுதான் கரெக்ட் ஆன்சர். மீதி எல்லாமே தப்பு. இங்கே பாருங்க, Q அதிகமாகுதா, R அதிகமாகுதா? நோ லாஜிக். தப்பு. ஃபைனலா Q கம்மியா தான் இருக்கணும். So here, which of the following represents the mass with respect to time? Right? அப்ப P and Q decay ஆகுது. Q is also decaying. Q ஃபைனலா கம்மியா தான் இருக்கணும். R மட்டும் தான் அதிகமா இருக்கணும். Final answer is second option. Consider the Bohr's model of hydrogen-like atoms, the ratio of radius of fifth orbit of the electron in the Li2+ and He2+ is. So, inga radius formula. Radius formula enna pasangala? 0.529 n square by z. And n square by z angstrom. Correct? Radius oda formula paathomla 0.529 n square by z angstrom. Enna kuduthirukanga? Hydrogen. Okay, hydrogen model, right? The ratio of the radius of fifth orbit. Appo n is equal to 5. ரெண்டுத்துக்குமே fifth orbit. n is equal to 5 கொடுத்தாச்சு. Li2+ and He+. So, lithiumக்கு Z எவ்வளோ? Z lithium. Second. Z lithium. Hydrogen, helium, lithium. மூணா? அடுத்து Z helium. Hydrogen, helium. ரெண்டு. அப்ப இங்க N ரெண்டுத்துக்குமே சேம்ன்றதுனால R lithium to R helium equals Z helium to Z lithium, which is 2/3. Answer is option this. So, இங்க direct formula substitution வேற எதுவுமே கிடையாது. இருக்கிறது எல்லாத்தையும் இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். N சேம், ரெண்டுமே ஃபிஃப்த் ஆர்பிட்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே சேம் ஆர்பிட்ல இருக்கு. ஸோ N மாற போறதே கிடையாது. அப்ப வெறும் Z மட்டும் தான் முடிவு பண்ணும். இங்க லாஜிக் பாருங்களேன், ரிவர்ஸ்ல போட்டிருக்கோம். ஏன்? லித்தியம்க்கு வந்து நமக்கு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் நம்பர் அதிகம், ரைட்? அதுவே அந்த புரோட்டான்ஸ் அதிகமாகிறதுனால எலக்ட்ரான்ஸை சுருக்கி வச்சிருக்கும். ஸோ சைஸ் குறையும். அதனாலதான் அதோட ரேடியஸ் 2 இருக்கு. அதுவே எனக்கு ஹீலியமுக்கு 2 புரோட்டான் தான். லித்தியம் அளவுக்கு இவனால எலக்ட்ரான்ஸை சுருக்கி பிடிக்க முடியாது. அதனால இவனோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. லித்தியமோட ரேடியஸ் வந்து 2 தான் இருக்கு. ஹீலியமோட ரேடியஸ் வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. ரீசன் என்ன? இவன்ட்ட மோர் புரோட்டான்ஸ், இவன்ட்ட லெசர் புரோட்டான்ஸ். அட்ராக்ஷன் கம்மி. Energy released when 2 deuterons fuse to form a helium nucleus He4(2)s. அதாவது 2 deuterons fuse ஆயிட்டு they form a helium nucleus. Okay. Given binding energy per nucleon for H21 is 1.1 and binding energy per nucleon for H42 is 7.0. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Energy released. இப்போ binding energy per nucleonக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரிஜினல் ரியாக்டன்ஸ்ல எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்குது, ஃபைனல் எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இப்போ ஒரிஜினலா 2 டியூட்ரான்ஸ், கரெக்டா? ஒரு டியூட்ரானோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் 1.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இங்க தரவா பார்க்கணும் பசங்களா, இது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஒரு டியூட்ரான்ல ஒரு நியூக்ளியானுக்கு 1.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட், ரைட்? அப்போ 2 டியூட்ரான்ல மொத்தம் எத்தனை நியூக்ளியான் வரும்? சோ 2 டியூட்ரான்ல 1H2. சோ டோட்டலா எனக்கு இங்க 4 நியூக்ளியான்ஸ் வருமா? கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு நியூக்ளியான்ல ஒரு 1.1, ஒரு டியூட்ரான்குள்ள 2 நியூக்ளியான் இருக்கு. எனக்கு 2 டியூட்ரான்ஸ், சோ டோட்டல் 4 நியூக்ளியான்ஸ். அப்ப டோட்டல் பைண்டிங் எனர்ஜி 4 into 1.1 which is 4.4 அப்படி வச்சுப்போம். இப்போ ரெண்டாவது
helium 4 2. So அப்ப ஹீலியம்ல again binding energy per nucleon is 7. அப்ப ஹீலியம்ல எனக்கு எத்தனை நியூக்ளியான் இருக்கு? 4 2. 4 நியூக்ளியான்ஸ் இருக்கா? So அப்ப 4 into 7 is equal to 28. So அப்ப இவங்கிட்ட இருக்கிற binding energy 4.4, இவங்கிட்ட இருக்கிற binding energy 28. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 28 minus 4.4. So 23.6. So this is the resultant energy, 23.6 mega electron volt. Okay, easy தான். Choose the correct nuclear process from the below options: proton, neutron, electron, positron, neutrino, antineutrino. Okay, right. ஒரு neutron, it's basically a beta emission. Already இங்க neutron தான் எனக்கு decay ஆகுது, கிடைச்சிருச்சு. This is a beta emission. So neutron gives rise to ஒரு proton. இதுக்கு பேரு positron அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேனா ஒரு எலக்ட்ரான் மாஸ் ஆனா ஒரு புரோட்டானோட சார்ஜ். This is called a positron. ரைட்? இது நமக்கு ஒரு ரேர் நியூக்ளியர் டீகேல நடக்கும். ஸோ அது எப்போ நடக்கும்னா நமக்கு ஒரு புரோட்டான் வந்து will get lost as நியூட்ரான் பிளஸ் ஒரு பாசிட்ரான் பிளஸ் ஒரு நியூட்ரினோ. இதுதான் நார்மல் பீட்டா பாசிட்ரான் டீகே. ரைட்? எனக்கு ஒரு பாசிட்ரான் வெளியே வரும். புரோட்டான் வந்து ஒரு நியூட்ரானாவும் ஒரு பாசிட்ரான் பிளஸ் ஒரு நியூட்ரினோ. நார்மல் நியூட்ரான் டீகே, நார்மல் பீட்டா பார்ட்டிகல் டீகே என்ன? ஒரு நியூட்ரான் gives rise to proton plus ஒரு electron plus ஒரு anti neutrino. இவங்க ரெண்டு பேரும் anti particles. நியூட்ரினோவோட anti particle தான் anti neutrino. இது பார் கிடையாது, மைனஸ். அதுதான் பார். E minus. So ஒரு நியூட்ரான் gives rise to ஒரு proton plus ஒரு electron plus ஒரு anti neutrino. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து மெமரி பேஸ்டு क्वेश्चन. நீங்க இத மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். A radioactive nucleus N2 has 3 times the decay constant as compared to the decay constant of another radioactive nuclei N1. Okay, N2 அதாவது lambda 2 is 3 times lambda 1. First point, அதாவது N2 ஓட 3 times decay constant as compared to the N1. Correct. If the initial number of nuclei are same, so ரெண்டுத்துக்குமே N1 not equals N2 not equals N not அப்படின்னு வச்சுப்போம். இனிஷியலா ரெண்டுத்துக்குமே same number of nuclei. What is the ratio of the number of nuclei N2 to that of the number of nuclei N1 after one half life? ஸோ இப்போ N1க்கு 1/2 லைஃப்க்கு அப்புறம் எவ்வளோ, N2க்கு 1/2 லைஃப்க்கு அப்புறம் எவ்வளோ, அவ்வளோதான். நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியது N2 to N1. ரைட்? ஸோ இப்போ N1 என்ன வரும் பாருங்க, N0 into e to the power minus lambda 1 into t half. half life period t அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? half life period ஃபார்முலா என்ன பசங்களா? t half is equal to ln 2 by lambda. பார்த்தமா? ஸோ அப்போ இங்கிட்டு நான் சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா N0 into e to the power minus lambda 1 into ln 2 by lambda 1. டிங் டிங் கேன்சல் ஆகிடும். ஸோ N1 is equal to N0 into e to the power minus ln 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. N0 into e to the power ln 1/2. ஏன்னா இந்த 2 வந்து பவருக்கு மைனஸ் போச்சுன்னா 1/2 ஆகிடும். இது என்ன ஆகும், எனக்கு N0 e and ln கேன்சல் ஆகிடுச்சுன்னா N0/2 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ N1ங்கிறது எனக்கு N0/2. ஆஃப்டர் 1/2 லைஃப் N0/2 அதை டைரக்டாகவே போட்டிருக்கலாம். 1/2 லைஃபுக்கு அப்புறம் எனக்கு பாதி தான் மீதி இருக்கும், நேராகவே போட்டிருக்கலாம். இருந்தாலும் சுற்றி போடுவோமே. ஸோ N1 is N0/2. இப்போ N2 தான் நீங்கள் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணணும். N2க்கும் N0 into e to the power minus lambda 2 into அவனோட t half. t halfக்கு பதில் நம்ம என்ன போடலாம் பாருங்க, lambda 2க்கு பதில் அவனோட t half. ஸோ இங்க N0 into e to the power lambda 2 is 3 times lambda 1. ஸோ minus 3 times lambda 1 into அவங்க ரெண்டு பேருக்கும்
என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இப்போ t half வந்து ln n by ln 2 by lambda 1 அதே போட்டுக்கலாமா? ln 2 by lambda 1. ஓகே, சோ டிங் டிங் கேன்சல் ஆயிடுமா? சோ சால்வ் பண்ணா சேம் ஸ்டோரி n0 into e to the power ln 2 to the power minus 3. So this cancel ஆச்சுன்னா n0 by 8 அப்படின்னு இருக்கும். ஓகே, so n2 ஓட ஃபைனல் வேல்யூ n0 by 8. இப்போ அது ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ போட வேண்டியதுதான், ரைட்? n2 by n1 is equal to n0 by 8 by n0 by 2, which is 1 by 4 அப்படின்னு வந்து நிக்கும். Answer is 1 by 4. That's our answer. Next question. If m0 is the mass of isotope B12.5, okay, mp and mn are the masses of protons and neutrons, and the nuclear binding energy of the isotope is, சரி, nuclear binding energy சொன்னோமா? Binding energy is delta m into c square. இப்போ delta m என்னது? Individual nucleons ஓட total mass minus nucleus ஓட மொத்த mass. பாருங்க, mass m0 is the mass of the isotope கொடுத்தாச்சு. இங்க எத்தனை protons இருக்கு? 5 protons, neutrons 12 minus 5 7 neutrons, கரெக்ட்டா? So அப்ப 5 into mass of proton plus 7 into mass of neutron minus m0 into c square. அவ்வளவுதான். So 5 into mass of proton plus 7 into mass of neutron minus m0 into c square. So this is the nuclear binding energy. Option 1. In a hypothetical fission reaction, X23692, Y14156 plus Z9236 plus 3R, the identity of the emitted particles. So first மேல இருக்கிற நம்பர்ஸும் கீழ இருக்கிற நம்பர்ஸும் டேலி ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. So இங்க 56 plus 36 எவ்வளோ? 56 36 6 plus 6 12 92. Yes. So number of protons conserved, கரெக்ட் தானே? Number of protons இங்க கம்ப்ளீட்டா conserved. So இது ruled out, இது ruled out. இங்க identity of the emitted particle, so gamma radiation ruled out. மீதி இருக்கிறது நியூட்ரான் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம், பட் இருந்தாலும் மேல பார்த்துடலாம் பாருங்க. 141 and 92. ஆன்சர் என்ன வரும்? 330 233. so clear-ஆ எனக்கு இங்க 236 மாஸ் நம்பர் இருக்கு, இங்க டோட்டலா ஆட் பண்ணும்போது 233 தான் வருது. protons tally ஆயிடுச்சு. ரிமைனிங் அங்க 3 பார்ட்டிகல்ஸ் நியூட்ரான்ஸா மட்டும் தான் இருக்கும், கரெக்ட்டா? so neutrons will get emitted. இது ஒரு fission reactionோட பேசிக் ஸ்டஃப். emitted particles நியூட்ரான் தான் மோஸ்டா. In a nuclear fission reaction of an isotope of mass m, 3 similar daughter nuclei of same mass are formed. சரி, so m அப்படிங்கிறது எனக்கு 3 பார்ட்டா பிரியுது. m by 3, m by 3, m by 3. சரி, m by 3. The speed of the daughter nuclei in terms of mass defect will be, okay, so எனக்கு அது ஸ்பிளிட் ஆகும்போது அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, கரெக்ட் தானே? E is equal to delta m c square. E is equal to mc square. அந்த எனர்ஜி அந்த டாட்டர் நியூக்ளியோட கைனெட்டிக் எனர்ஜியா மாறி போயிடுது, ரைட்? so total kinetic energy is equal to delta m c square. இந்த எனர்ஜி தான் எனக்கு அந்த டாட்டர் நியூக்ளியோட கைனெட்டிக் எனர்ஜியா மாறிடுது. இப்ப டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன? 3 பார்ட்டிகல்ஸ்க்கும் தனித்தனியா half m by 3 v square plus half m by 3 v square plus half m by 3 v square equals delta m c square. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா சிம்பிள் half mv square is equal to delta m c square. இந்த v மட்டும் எனக்கு வேணும், மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா v square is equal to delta m c square 2 by m.
இல்லை m கேன்சல் பண்ணி விட்றாதீங்க. டெல்டா m வேற m வேற, ரெண்டும் தனித்தனியா இருக்கணும். ஸோ v ஈக்குவல்ஸ் c ரூட் ஆஃப் டெல்டா m c2 by m. Right? 2 delta m by m. c வெளியே இருக்கணும். Yes. Option C. This is our correct answer. A 12.5 electron volt electron beam is used to bombard gaseous hydrogen at room temperature. Okay. The number of spectral lines emitted will be. So hydrogen atom, அதுல எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பாசிபிள் இந்த 12.5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கும்போது. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இங்க இட்ஸ் ரிலேட்டட் டு எனர்ஜி. எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் டிஃபரெண்ட் லெவல்ஸ் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இ ஃபார்முலா என்ன? ஃபார் அன் ஹைட்ரஜன் minus 13.6 by n square, right? 13.6 by n square. இப்போ n is equal to 1 போடும்போது n is equal to 1 போட்டா E is equal to minus 13.6. n is equal to 2 போடும்போது E is equal to நமக்கு என்ன வரும்? 3.4 approximate, yeah, 3.4. அதே n is equal to 3 போடும்போது நமக்கு எனர்ஜி என்ன வரும்? minus 1.5. இதை நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி டிவைட் பண்ணா தெரியும், பட் ரெடிமேடா மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் 3 வேல்யூஸ். இப்போ இதுக்கான கேப் எவ்வளவு வருது பாருங்க. 13.6 minus 3.4, 10.2 வருதா? ரைட். இதுக்கான கேப் என்ன வரும் எனக்கு? 3.5 minus 1.5, 1.9 வருதா? ஸோ இப்போ இதுக்கு டோட்டல் கேப் 13.6ல இருந்து இதுக்கு டோட்டல் கேப் போட்டோம்னா எனக்கு 12.1. ரைட். அப்போ 12.5 அப்படிங்கிறது 12.1 விட அதிகமா இருக்கு. ஸோ மீனிங் என்ன? இது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ரூம் டெம்பரேச்சர், இந்த ஓவரால் கதை என்னதான் சொல்ல வர்றாங்க? ஒரு எலக்ட்ரான் பீம் இஸ் யூஸ்ட் டு பம்பார்ட் gaseous hydrogen at room temperature. ரூம் டெம்பரேச்சர்னும் போது லெவல் 1ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. அதுல நான் இந்த 12.5 வோல்ட் எனர்ஜியை தூக்கி போடும்போது, ஒரு எலக்ட்ரானை போடும்போது அவன் அதிகபட்சமா தேர்ட் லெவல் வரைக்கும் போக முடியும். இங்க நம்ம 4 போட்டு கால்குலேட் பண்ணோம்னா இட் வில் கோ பியாண்ட் 12.5. நான் இங்க n is equal to 4 போட்டு கால்குலேட் பண்ணனா எனக்கு 12.5 தாண்டி போயிடும். ஸோ தட் இஸ் நோ யூஸ். ஸோ அவன் தேர்ட் லெவலுக்கு வரைக்கும் போக முடியும். இப்போ அங்க இருந்து அவன் திருப்பி வர்றதுக்கு அவனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவன் இப்படி இறங்கி வந்து அதுக்கப்புறம் இறங்கி வரலாம். அப்போ இங்க ஒரு லைன் கிடைக்கும், ரைட்? இங்க ஒரு லைன் கிடைக்கும், இங்க இன்னொரு லைன் கிடைக்கும். ஐ மீன் இந்த எனர்ஜி கேப்புக்கு ஒரு பர்டிகுலர் எமிஷன் கிடைக்கும், இந்த எனர்ஜி கேப்புக்கு ஒரு எமிஷன் கிடைக்கும். இறங்கி வரலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் மேல இருந்து நேரா கூட எனக்கு இங்க வரலாம். ஸோ இதுக்கு I'll get another line. ஸோ அப்ப எனக்கு இந்த எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரானை தூக்கி நான் ஒரு கேஸ் ரூம் டெம்பரேச்சர் ஹைட்ரஜன்ல போட்டேன்னா அவன் தேர்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்கிருந்து திருப்பி வர்றப்போ 2க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 1க்கு வரலாம். ஸோ 2 டிரான்சிஷன்ஸ், ஸோ 2 எமிஷன்ஸ். ஆர் நேராவே எனக்கு ஃபர்ஸ்ட் லெவலுக்கும் வரலாம். ஸோ 3 டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ். அப்போ the number of spectral lines emitted will be 3 different spectral lines எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay, that's our answer. போச்சுங்களா? That's it. Okay, done. நம்மளோட atoms and nuclei சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்து one last chapter, semiconductors. And again நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். தைரியமா போய் எழுதுறீங்க, பயந்துட்டு மட்டும் இருக்காதீங்க. ரைட். ஸோ ட்ரை டு கிவ் யுவர் பெஸ்ட். ஸோ அடுத்த செஷன்ல பார்ப்போம். See you, take care, bye bye.